இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமா? நாம் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றுக்கும் உதவான இந்த பாத்திரத்தை மேலே அவருடைய ஆவியை ஊற்றி அவருடைய இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்து இன்று அவருடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அதே அசுத்தாவிங்க தான் நம்ம யாருமே இங்க இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும். எப்போ மனமகிழ்ச்சி? துக்கத்துல தான் மனமகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஊழியர்கள் துக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவளையே உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜீவனை கொடுக்கணும், ஜீவனை நம்ம எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க கிட்ட இருந்து ஜீவனை கொடுக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் இருக்கிறார் நம்மோட கூட. நாம் தனிமையா ஓடுவதில்லை, தேவன் நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய இந்தியன் ஆர்மியில 15-16 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு அவதராக இருந்து 2 பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து, அதுக்கு பிறகு உலகத்திலே கடவுள் யாரும் கேட்கும் போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் காஷ்மீர் போது இயேசுக்கு தரிசனமாகி 1964 நான் பிறந்தேன். 1998 2 பிள்ளைகள், 97 மறித்தார்கள், 98 நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. இன்று உங்களுடைய சமூகத்துல கிட்டத்தட்ட 22 வருஷம், அதாவது பெங்களூர்ல பிடிஎச் எம்டிஎச் பிஹெச்டி படிக்க கல்வி செய்தார். ஆவடி ஏசியால 20 வருஷமா இருக்கிறோம். தாமசையோட கீழே கிட்டத்தட்ட இன்று 20 வருஷம் காலங்களிலே 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. சாத்தானே அவன் என்ன செய்யறான்? 2 பிள்ளைகளை எடுத்ததுனால புரியுதுங்களா, இன்னைக்கு 1000 ஆத்துமாக்களை கத்த கொடுத்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. சாத்தான வந்து இந்த மனுஷனை போய் பிடிச்சினேன் அப்படின்னு அவன் வேதனை பண்றான். அல்லேலூயா. நானும் ஒரு வைராகமா ஓடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வைராக்கியத்தோடு ஓடிய சாதாரண ஓடி இல்லை. எப்படியாவது 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்தவர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். புரியுங்களா? நம்முடைய இந்தியா தேசத்துல 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நான் கேட்ட 4 கோடி தான் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. 4 கோடி படுப்பார். ஆண்டவர் உலகமே ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவர் சித்தம். இந்த உலகமே ரட்சிக்கப்படணும் தான் தேவ சித்தமா இருக்குது. ஏதோ ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. ஏன்னா பரலோகத்துல இது மாதிரி ஒரு 1000 உலகம் தவிர பரலோகத்தை வைக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆதாரம் இல்லை, உணவு இல்லை, சரீரம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜலம் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆவிலே தான் இருப்போம். அப்படி ஒரு மனமகிழ்ச்சியான இடத்துல போய் சேர்க்கிறது தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று நாங்களும் வந்து 2 பிள்ளைகள் இழந்தாலும் என்னுடைய மனைவி ஒரு மென்டலை போல ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபையை எங்களுக்கு மறுபடியும் பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சரீர பிரகாரமா பிள்ளைகள் இல்லைனாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஒரே நோக்கத்தில் ஓடி கொண்டிருக்கிறோம். வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய 32 மாநிலங்களில சிக்கிம் அண்ட் மிசோரம் தவிர இது 30 மாநிலங்களும் ஒரு 24 hours 12 hours பிரேயர் நடத்திட்டு வந்திருக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் இந்தியில போய் எந்தெந்த இடத்துக்கு போகாதவங்க எல்லா இடத்துக்கும் ஒரு குரூப்பா போய் நாங்கள் என்ன பண்றோம், வருஷத்துக்கு 2 முறை போவோம். நீங்க கூட வரலாம். எல்லா மாநிலங்களுக்கும் இங்கே ரிசர்வ் பண்ணிட்டு அப்படியே டக்கு எங்கெங்க போகணுமோ, எந்த நைட்டு எங்கே போகணுமோ எல்லாம் கரெக்டாக ஒரு 20 நாள் எடுத்துட்டு வரோம். அப்படி ஒரு முறை போகிறோம். ஒரு 12 மணி நேரம் பிரேயர் பயிற்சி நடத்துகிறோம். அந்த பட்டணத்துக்குள்ளே போய் ஒரு 12 மணி நேரம் பிரேயர் பண்ணுறோம். ஏன்னா அங்கே மனம் திரும்பாத ஜனங்கள் அதிகம். புரியுங்களா? தமிழ்நாடு போல கிடையாது. நாட்டில் நீங்கள் போனீங்கன்னா இசாமசின் அப்படின்னு இந்தியில சொன்னீங்கன்னா அது தெரியாது. என்ன இசாமசின்னா அவங்க வெங்காயமானு கேட்பாங்க, தக்காளியானு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் அறிவில்லாமையினால் இருக்கிறார். ஆனா ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அறிவு நம்ம பெற்றுக்கொண்டு வட மாநிலத்துக்கு போய் அங்க ஒரு சபையை ஸ்தாபிக்கணும். அதான் உண்மையான ஊழியக்காரர். அல்லேலூயா. ஏதோ நம்ம தமிழ்நாட்டிலேயே என்ன பண்ணக்கூடாது, முட்டை விட்டு இங்கே சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதை வந்து விதைக்கணும். அதை வட மாநிலத்துக்கு நான் போகணும். நான் அந்த சைடில் போய் பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப கடுமையா இருக்கும், போராட்டமா இருக்கும். ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு சத்தியம் தெரியாது. சும்மா ஏதோ ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடுச்சு. எப்படின்னா வாழலாம், எப்படின்னா இருக்கலாம், பரிசுத்தமா இருப்பது எப்படின்னு தெரியாது. அந்த பட்டணத்துக்கு நாம் போனாதான் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துறோம்.
அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் வருகை வராது. இன்னும் எழுப்புதல் வரல. இன்னும் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நெகேமியா ஜெபம் ஜெபிக்கணும். 52 நாள் பாஸ்டிங் போட்டு இரவு பகலமான ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் 40 பகல் 40 இரவு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபித்தாதான் ஆவியானவர் இறங்குவார் மேலே. இல்ல அப்போஸ்தலருடைய ஜெபம் ஜெபிக்கணும். 10 பகல் 10 இரவுலாம் ஜெபிக்க வேண்டியது. பகலெல்லாம் ஜெபித்தா நிச்சயம் ஆண்டவர் ஊற்றுவார். ஏதோ நான் ஒரு 2 மணி நேரம் பாஸ்டிங் பீரியட் போட்டால் ஊற்ற மாட்டாங்க. அல்லேலூயா. ஊற்றுவாரா? ஏன்னா நமக்குள்ள கீழே அடிக்கப்படுறதுக்கு நமக்கு தேவை எவ்வளோ? அதிகமான அனல் எழுப்பினாதான் ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஒன்றாய் கூடி இந்த பகுதியில கர்த்தரை உயர்த்தணும். இங்கிருந்து பல மாநிலங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபிக்கணும், பல மாவட்டங்களை ஸ்தாபிக்கணும், பல இடங்களை ஸ்தாபிக்கணும். கர்த்தர் செய்வார் இந்த காரியத்தை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனசுதான் மாறுங்க இருக்கு. அல்லேலூயா. நம்ம மனசு தான் முக்கியம், நம்முடைய உள்ளதான் முக்கியம். வெளிங்கிற சரீரம் முக்கியம் கிடையாது, உள்ளங்கிற மனசு தான் முக்கியம். உள்ளத்துல நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா வெளியே நிறைவேறு. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு நம்ம எண்ணங்கள் ஸ்திரப்படுத்தினோம்னா, அதை சரியாக நடத்தினோம்னா நிச்சயம் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு 1 கோடி சீசரை உருவாக்கணும் எனக்கே தெரியாது. அல்லேலூயா. 1 கோடி சீசரை உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடையாது. ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டா போகின்ற ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்பட்டதுனால அதே நோக்கத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கிருந்து ஒரிசால போய் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரிசால போய் மலைப்பகுதியில போய் ஒரிசால கிளாஸ் எடுத்து வந்திருக்கிறோம். பாம்பேல எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இரவு பகலமா போய் 24 மணி நேரம் பாம்பேல நடத்திருக்கிறோம். தொடர்ந்து இரவு ஜபங்கள். அல்லேலூயா. கண்டினியூ ஒரு 3-4 சபையில் என்ன பண்ணோம்? கூட்டி சேர்த்து 24 மணி நேரம் பிரேயர் நடத்த திருப்பி செய்திருக்கிறார். 3 நாள் நடத்த திருப்பி செய்ய அமராவதி, நாக்பூர், டெல்லி, பஞ்சாப்ல புரியுங்களா, வில்லேஜ் போய் ஊழியம் செய்து வந்திருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, நம்மளால முடியாத ஒண்ணு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். நமக்கு இருக்க எந்த பாஷையும் தேவையில்லை, தமிழ் பாஷை ஒழுங்கா பேசினா போதும். அல்லேலூயா. நமக்கு டிரான்ஸ்ல ஆரோன் இருக்கிறார். ஆரோன்கள் நம்மளோட கூட வருவார். ஆண்டவர் அனுப்புவார். நமக்கு எண்ணங்கள் உண்டா பல இடங்களில் போய் நம்ம என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். புரியுங்களா? பணத்துக்கோ பொருளுக்கோ ஆண்டவர் குறை வைக்க மாட்டார். ஆத்மாவை தான் நம்ம குறை, நம்ம ஆத்மா வேணும் தான் நம்ம ஆதாயப்பட்டு அந்த எண்ணம் தான் நம்ம இருக்கணும். மீதி எத்தனை கோடி இருந்தாலும் கத்தரி பெரியதா காரியம் கிடையாது. சாதாரண ஒரு கிளீனர் அந்த ரஜினிகாந்த் இத்தனை கோடியில் இருக்கு உலக பிசாசு பயன்படுத்த முடியும்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மள கோடிகள் கொடுத்தனால உயர்த்துவார். அவனோடு இருக்கிறதுக்காக நம்மோட இருக்க பெரியவர், நமக்குள்ள இருக்கிற பெரியவர். அவன் பெரிய காரியங்கள் செய்வார். செய்யாத காரியங்கள் செய்ய முடியும். முடியாத ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? இந்த பகுதியில் ஒரு ஐஸ்வர்யா ரசிக்கப்பட்டானா அந்த சபைக்கு தசபாகவே 2 லட்சம் வந்துடும் மாசம். அந்த ஒரு மனுஷனுக்காக டார்கெட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணணுமே. யார் ஜெபம் பண்றது? ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணாத அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணாத ஒரு நாட்டுக்கு போக முடியாது. ஜெபம் பண்ணாத ஒரு வில்லேஜ் கூட போக முடியாது. ஜெபம் முதல் பலவானை முந்தி நம்ம கட்டினாதான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் போகலாம். முதலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இங்கே 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இங்கே மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அது மேல தான் நம்ம கட்டணும். எப்படி கட்டணும்? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறாங்க. வெளிப்படுத்தல நான் வாசிக்கும் போது 21:14, வெளிப்படுத்தல் 21:14 நானே வாசித்தேன். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதித்திருந்தன. சரிங்களா? எங்க இருந்தது? புதிய எருசலேமுக்குள்ள இந்த 12 பேர் நாமங்கள். சரிங்களா? அப்ப யாருடைய நாமம் இருந்ததாங்க? அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருந்திருக்கு. அவங்க மேல நம்ம கட்டினாதான் அந்த புதிய எருசலேமுக்குள்ள நம்ம நுழைய முடியும்.
இல்லைங்க நான் வந்து எங்கள் பாஸ்டர் மேலே கட்டுறேன், எங்கள் பிஷப் மேலே கட்டுறேன், நான் எங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் இந்த ஐயா நல்ல ஐயா அவன் மேலே கட்டுறேன், அப்படி கட்டினா நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. இல்லைங்க நான் வந்து அந்த கட்டுறா போய் யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த 2ஆம் அதிகாரம் 47 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2:47 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பப்பிட்கதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யாரு? சபையார். சபையார் நம்ம தான் சபை. அல்லேலூயா. எதுல உறுதியா இருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அப்பப்பிட்கிறதுல, அனுதினம் ஜெபம் பண்ணுறதுல, அவருடைய பாதத்தில் உறுதியாய் தரித்திருந்தாதான் நித்தியத்துக்குள் நம்ம நுழைய முடியும். அல்லேலூயா. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதாங்க ஆண்டவர் வசனத்தின்படி நியாயம் தீர்ப்பார். யோவான் 12:49 வாசிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தின்படி தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அந்த வசனத்தை விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்ட இந்த உலகத்துல ஓடி 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 ஊழியத்துல முடிவில் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றால் அதை காட்டிலேயே நம்ம மனம் திரும்பாதே நல்லது. அல்லேலூயா. ஏன்னா அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக, அந்த உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக. மத்தேயு 16:18 வாசிக்கும் போது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நீ சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப பேதுரு எப்படி அப்போஸ்தலரா இருந்தார் புரியுங்களா? அந்த இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவனா ஆண்டவர் எப்படி கட்டுறாரு? அந்த பேதுரு அனுப்பி என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னார் ஆண்டவர். அப்போ பேதுரு எப்படி உபதேசித்தான், எப்படி ஊழியம் செய்தாரு, எப்படி அவர் வாஞ்சித்து ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவராக இருந்தாரு, ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுகள் சகித்தாரு, எவ்வளவு உபத்திரங்கள் சகித்தாரு, தலைக்கீழாக மரித்தாரு. அப்ப நம்ம தலைக்கீழா மரிக்கிறது இல்ல. அஸ்திபாரம் கல்லுன்றது வேறு, மூளைக்கல்ன்றது வேறு, மேல கட்டப்படுகிற கல்கள் வேறு. நம்ம மாளிகை கட்டப்படுகிறோம் புரியுங்களா? நம்ம அஸ்திபாரம் எல்லாம் மாற முடியாது புரியுங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் மாதிரி மாற முடியாது. மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை போல நம்ம வாழ முடியாது, நடக்க முடியாது புரியுங்களா? அப்போஸ்தலர் போல கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உபதேசம் நான் பண்றேன், அந்த உபதேசத்தை நீங்க நிலைத்திருந்தாலும் போதும். அல்லேலூயா. அந்த உபதேசம் உங்களுக்கு எப்படி இருக்கோ லேசா இருக்கும். 8:31 வாசிக்கும் போது யோவான் 8:31 பாருங்க, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீசரனாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க நம்ம எப்படி உருவாக்கப்பட வேண்டும் புரியுங்களா? சபை எப்படி கட்டி நிறைவேற்றுனா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எழுப்புதல் வர சபைக்குள்ள முதலாவது விசுவாசிகளை நம்ம என்ன பண்றோம், உருவாக்குவதற்கு 7 விதமான காரியங்களை செய்ய வேண்டும். எத்தனை விதம்? 7 காரியங்கள் நம்ம சபையில செய்துட்டோம்னா போதுமானது. அது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளை நாம் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க வேண்டும்? யாக்கோபு 2:17-19 வாசிக்கும் போது யாக்கோபு 2:17-19 ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, தான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. 20 வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 22 வாசிக்கலாம். பிறகு விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. கிரியினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது. 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாருங்க, அந்த விசுவாசம், ஏன்னா சாத்தான விசுவாசம் நடுங்குகிறான், நம்மளும் விசுவாசிக்கிறோம். அதை காட்டில ஒரு மடங்கு நம்ம சரி கிரியில விசுவாசிக்கணும். கிரியினா இந்த பொருளை எடுத்து அங்க ஒரு பாஸ்டர் சொல்ற, மேய்ப்பர் சொல்றாரு, இந்த வயலுக்கு கொண்டு போய் அங்க கொடுன்னா கையில பிடிச்சிட்டு போய் கொடுக்குற வேலை தான் கீழ்படியுது. ஆனா சாத்தானால கையில பிடிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசிக்கிறார். ஆண்டவர் அப்படியே நசிக்கிறான்னா அவனுக்கு கையில காலையில எதுவுமே கிடையாது, ஆவியா தான் இருக்கிறான்.
புரியுது? அவனை பிடிப்பட அவனை எதை மூலமா செய்யறானா அவனும் ஒரு மனுஷன் மூலமா தான் செய்யும். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு கிரியை அவனால் முடியாது, இனிமேல் முடியாது. ஏன்னா அவனுக்கு நியாயத்திற்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். கொடுத்ததுனால இப்போ ஆண்டவர் சொல்லி கிரியினால விசுவாசம் அப்படின்னா விசுவாசிகள் கிரியினால விசுவாசிக்க வேண்டும். புரியுங்களா? அதை உருவாக்குறது யாருடைய வேலைன்னா ஒவ்வொரு மேய்ப்பருடைய வேலை. அல்லேலூயா. அது போல 7 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்பர் முதலாவது விசுவாசிகளை நாம் எப்படி கிரியினால உருவாக்க வேண்டும். இரண்டாவது சீசர்களை உருவாக்க வேண்டும். மூன்றாவது ஜாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். நான்காவது யுத்த வீரர்களை உருவாக்க வேண்டும். ஐந்தாவது உடன் ஊழியர்களை உருவாக்க வேண்டும். ஆறாவது புத்தி உள்ள கன்னிகைகளை உருவாக்க வேண்டும். ஏழாவது மனமாட்டிகளாக ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த 7 காரியம் தான் ஆண்டவர் சபைக்குள்ள வைத்திருக்கிறார். ஒன்று விசுவாசத்துல உருவாக்க வேண்டும். விசுவாசிகளை விசுவாசிகள் நம்முடைய வாயில சொல்றது இல்லை, கிரியில கொண்டு வரணும். அதற்காக பிரயாசப்படணும். ஒவ்வொரு மேய்ப்பர்களும் எதனாலனா அந்த கிரியினாலே அவங்களை உருவாக்கும். விசுவாச கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த விசுவாச கிரியினாலே உருவாக்கப்பட்டாச்சுன்னா அந்த சபை நாளுக்கு நாள் விரிந்து அடைகிறது. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுது? அந்த விசுவாசிகள் அடுத்த ஸ்டெப்புக்கு வர சீசர்களா உருவாக்கப்படுவாங்க. சீசர்களா உருவாக்கப்படும் போது அடுத்தது ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள். இரவு பகல் என்று நீங்க இரவுல ஜபத்தை வச்சீங்கன்னா பகல வச்சீங்கன்னா எந்த ஜபத்தை கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. ஏன்னா சீசரா உருவாகிறது வரைக்கும் அவன் அடைய மாட்டாங்க. ஒரு 4 பேர் தான் நம்ம ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. சபையார் முழுமையா ஜெபிக்கிறனா அவங்களுக்கு அப்படிப்பட்ட போதனைகளை உபதேசங்களை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கட்டுக்குள்ள வருவாங்க, தேவராஜ்யத்தை அவங்க கட்டுவாங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் யுத்த வீரர்களை உருவாக்க வேண்டும். யுத்த வீரர்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து போராடணும். புரியுங்களா? ஒரு சபை மேய்ப்பதற்காக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்ப யுத்த வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. யுத்த வீரர்களை உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அதற்காக பிரயாசப்படணும். அது ஜபத்தினால பிரயாசப்படணும். புரியுங்களா? யுத்த வீரர்கள் நாம் உருவாக்கணும்னா சபைக்கு ஆத்மா பெருகிறது, விருத்தி அடைகிறது. அடுத்து நாம் பார்க்கும்போது உடன் ஊழியர்களை, மூப்பர்களை, தலைவர்களை எல்லாம் உருவாக்குறது எங்கன்னா சபைக்குள்ள தான். புரியுங்களா? சுவிசேஷம் உருவாக்குற வேலை. உடன் ஊழியர்களை நாம் எப்படி உருவாக்கணும் அதை குறித்து நம்ம எடுத்து பின்னாடி பார்க்கணும். அதுக்கடுத்து புத்தி உள்ள கன்னிகைகளை உருவாக்கும். புத்தி உள்ள கன்னிகைகள். அடுத்து நாம் கடைசியாக மனவாட்டிகளை உருவாக்க வேண்டும். புரியுங்களா? மனவாட்டி சபைக்கு என்ன செய்யணும்? வருகிலே மனவாட்டிகள் ஆயத்தமாக போக முடியும். இந்த 7 காரியங்கள் தொடர்ந்து சபைக்குள்ள நடந்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாம் செய்வோமானால் நிச்சயமா ஆண்டவர் செய்வார், சபையை கட்டி எழுப்புவார். புரியுங்களா? நம்ம தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். அடுத்த ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 3:5 வாசிங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? பாருங்க, ஒரு சொந்த குடும்பத்தை யாரா இருந்தாலும் ஒரு சொந்த குடும்பத்தை ஃபர்ஸ்ட் நடத்த தெரியும். ஃபர்ஸ்ட் மனைவி கண்ட்ரோல்ல இருக்கணும், அல்லது பிள்ளைகள் கண்ட்ரோல்ல இருக்கணும். அது ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் போனா நம்ம ஊழியத்தை என்ன பண்ண முடியாது. சாத்தான் வந்து நமக்கு அதிகமான பலவீனத்தை உண்டு பண்ணுவான். அப்போ ஒரு சொந்த குடும்பத்தை முதலாவது மனசினை நேசித்து அவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு ஊழியர்களுடைய உள்ளத்துல பெரியதான காரியம் என்னன்னா ஆண்டு சொன்ன வசனத்தின்படி ஒரு சொந்த குடும்பத்துல பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா, மனைவிகள் சத்தியத்தில் இருக்கிறாங்களா, ஜபத்தில் இருக்கிறாங்களா, இதுதான் பார்க்கணும். இதுக்கு மேலே எதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பாடு, பொருளாதாரங்கள் அதெல்லாம் 2வது ஸ்டெப்ல வருது. ஆனா முதல் அந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்துல மனைவிகள் என்ன இருக்கணும்? சத்தியத்தில் நடத்தப்படும், பிள்ளைகள் சத்தியத்தில் நடத்தப்படும். அப்பதான் அந்த சபைக்கு அந்த குடும்பம் முழுமையா எழுப்பி சபை கட்டி எழுப்புவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நான் கட்ட முடியாது, ரொம்ப கடினமா இருக்கு என்று ஆண்டு சொல்கிறார். அது மட்டும் அடுத்த ஒரு வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 8:1 அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எப்போ? முதல் ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. புரியுங்களா? இப்போ சபைக்கு துன்பம் உண்டாகும் போது எப்ப சபைக்கு துன்பம் உண்டாகுதோ அப்ப சபை வளர்ச்சிக்குள்ள வர ஆரம்பிக்கும். உபத்திரம் வரும்போது சபை வளர்ந்தது நம்மளுக்கு நல்லா தெரியும். புரியுங்களா? மாடுகள் வரும்போது சபை வளர ஆரம்பிச்சிருது. புரியுங்களா? இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கிறாங்க பாருங்க. அங்கே அப்போஸ்தலர் 7:58 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி
சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்க, அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி இருக்கிறாங்க. அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கயிற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். புரியுங்களா? அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல 2:5-40 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 5:40, அப்போது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அப்படின்னா நம்ம போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்மளை கல்லெறிவாங்க, அதனால இன்னைக்கு கவர்மெண்ட் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லையா? அதனால இன்னைக்கு வந்தனால தான் ஆட்சி நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் வரும். ஒவ்வொரு உபத்திரத்தின் வழியாக நாம் போய் ஆகணும். மாடுகள் வழியாக போய் ஆகணும். துன்பத்தின் வழியாக போய் ஆகணும். புரியுங்களா? இப்போ சபைக்கு நம்ம எந்த ஒரு மேய்ப்பு இருந்தாலும், எந்த சபை ஊழியர்களாக இருந்தாலும், சபைக்கு விசுவாசம் இருந்தாலும், ஆண்டவருக்கு ஓடும் போது உபத்திரம் பாடல் கட்டாயம் வந்துடும். புரியுங்களா? அப்போ அந்த உபத்திரத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, பாடுகளை எப்படி மேற்கொள்வது, துன்பங்களை எப்படி மேற்கொள்வது, இதெல்லாம் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமா தான் வைத்திருக்கிறார். புரியுங்களா? ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. ஜெபம் என்பது ஒரு சாத்தானுக்கு கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புறது தான் ஜெபம். அல்லேலூயா. சாத்தானே முழுமையா என்ன செய்ய முடியும்? ஒரு கோமா ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போறதுக்கு அதிக நேரம் நம்ம ஜெபித்தோம்னா இந்த அரபோணத்துல அத்தனையும் ஆவிங்க கட்டப்பட்டுரும். அல்லேலூயா. அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா சாதாரண ஜெபம் கிடையாது. புரியுங்களா? 72 மணி நேரம் ஜெபம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த 72 மணி நேரத்துல, புரியுங்களா, 72 மணி நேரம் அதே இடத்துல இருக்கணும். ஊழியர்கள் எங்க இருக்கணும்? அந்த ஏரியாலே இருந்தாதான், அந்த ஏரியா விட்டு எங்க போகாம 72 hours அந்த இடத்துல இருந்தோம்னா நிச்சயமா அதனுடைய பலனை காண முடியும். நம்ம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஊரெல்லாம் போய் சுத்திட்டு அங்க பார்த்துட்டு அப்புறம் அவரை பார்த்து இவரை பார்த்துட்டு அப்புறம் எழுதணும் முடிச்சு சொல்றேன்னு அர்த்தம். அவருடைய பாதத்துல நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். 10 பகல் 10 இரவு ஜெபத்தை நடத்தினாங்க. எத்தனை மேல் வீட்டாரையில எத்தனை பேர் வந்தாங்க? கணக்கில்லாத வந்தாங்க. ஆனா அந்த 10 இரவு 10 பகல் 120 பேர் தான் ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த 120 பேர் மேல தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது தவிர இது யார் மேல அங்க ஊற்றப்படல. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? வந்தவங்க என்ன பண்ணாங்க? எட்டி பார்த்துட்டு போனாங்க. ஆனா 120 அங்கே 10 பகல் 10 இரவு ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நீங்க காத்திருங்கள், தேற்றவாளன் வர வரைக்கும், சத்திய ஆவியன் வர வரைக்கும், ஆறுதல் தேவன் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க அப்படின்னா. அப்ப எத்தனை நாள் காத்துனா? 10 பகல் 10 இரவு. அந்த 10 பகல் 10 இரவு காத்திருக்கும் போது ஆவியானவர் வல்லமா இறங்கி நிரப்பினதுனால அவருடைய சபை முதல் ஒரு மெசேஜிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த 10 இரவு 10 பகல்ல ஜெபிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆவிகளும் கட்டப்படும். அந்த ஏரியாக்குள்ளே வராது. எல்லாருக்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருக்கு. ஆவி கட்டப்பட்டாச்சுன்னா எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க. எல்லா ஆவியும் பழகின ஆவி சுத்துது, விபச்சாரத்தின் ஆவியை சுத்தி கொண்டிருக்கிறது, எரிச்சல் ஆவி சுத்தி கொண்டிருக்கிறது, பொறாமையின் ஆவி சுத்தி கொண்டிருக்கிறது, மன ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை ஆவி எல்லாம் சுத்தி கொண்டாங்க. அது யார் கட்டுறது? அதிகாரம் நம்ம கையில கொடுத்துட்டாரு ஆண்டவர். அவங்க ஒரு மேய்ப்பரால கட்ட முடியுமா? மேய்ப்பரால கட்ட முடியாது. மேய்ப்பரோடு இணைந்து விசுவாசிகள் ஒரு சீசனா உருவாக்கி இருக்கணும். ஒரு ஜெபிக்கிற ஜாமக்காரனா உருவாக்கணும்னா எல்லாம் சேர்ந்து ஒரு தெருவுக்கு ஜாமக்காரனா போதுமானது. அல்லேலூயா. ஒவ்வொரு தெருவை அவங்க தத்து எடுத்துக்கிறாங்கன்னா அந்த தெருவுக்கு ஆத்மாவை பார்க்கலாம். புரியுங்களா? அவங்க கிட்ட ஓடுற காரை நம்ம கிட்ட போடணும். அவங்க இருக்கிற ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட வரும். ஏன்னா பாவிகளுடைய ஐஸ்வர்யம் நீதிமானுக்காக ஆயத்தமா இருக்கிறது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவங்க பார்த்து தான் இருக்கிறத வரை அவங்க என்ன பண்றது? ஒரு வருஷமா ஜெபம் பண்றேன், அவன் மனம் திரும்புறான், இனிமேல் ஜெபத்தை விட்டுறான். அல்லேலூயா. ஆனா ஜெபமே என்னது? பொறுமையில தான் இருக்கிறது. அதிகமான ஜெபங்களே நான் ஜெபிக்கிறது. தானியேலுடைய ஜெபம் 21 இரவு 21 பகல். தானியேலுடைய காலகட்டத்தில் தானியேல் ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்தது? இப்போ 21 நாள் போடணும். வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? ஒரு 21 நாள் வயிற்று கட்டி அது பிறகு என்ன செய்யணும்? கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க போதும். எப்போ உத்தமனாயிரு? 99வது வயசுல. அப்ப 24 வயசு எப்படி இருந்தாரு அவரு? 99 24 வருஷம் சபையில உட்கார்ந்த அதே ஆபிரகாம் அப்படி சுய எதுவுமே மாறல, இச்சைகள் மாறல, புரியுங்களா? எதுவுமே சாகல. ஆனா அதுக்கு பிறகு உத்தமனா இரு சொன்ன பிறகுதான் 100வது வயசுல எல்லாம் சாகு. அல்லேலூயா.
அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்த பிறகு மாம்சம் செத்தது. அவன் மாம்சம் செத்த பிறகு கிறிஸ்து அங்கே என்ன செய்யறாரு? ஒரு ஈசாக்கை உருவாக்குறாரு. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? நம்ம எத்தனை வருஷம் சபையில உட்கார்ந்தா நம்முடைய சுயங்கள், நம்முடைய சுபாவங்கள் மறைதல் பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒன்று நான் ஜெபம் வேணும். ஜெபம் இல்லாம வசனத்தோட வாசிக்க முடியாது. வசனம் என்ன வசனம் புரியாது, அது வேற லைன்ல கொண்டு போயிடும். ஜெபத்தோட வசத்தை பாருங்க. அதிக நேரம் ஜெபத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த சமயத்துல சபையில உட்காந்துங்க அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடும் விசுவாசிகள். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பயம் வந்துடும். நேற்று நைட்டு நான் செய்ததே இன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னா. அல்லேலூயா. நேற்று நைட்ல எங்க சண்டை போட்டதே எங்க மேய்ப்பர் கரெக்டா சொல்றாரு, இனிமேல் வெளியே எங்க போக முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜெபம் என்ன பண்ணா சத்தியத்தை எடுத்து கொடுத்துரும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறது எதுனா ஜெபம் தான் மிக அவசியம். 40 முதல் 40 தடவை நாங்கள் ஜெபத்தை போட்டோம். 40 நாள் சாப்பிடல, 40 இரவு தூங்கல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 40 இரவு 40 பகல். நம்ம போடுறோம் 40 நாள். மத்தியானத்தில் மட்டும் சாப்பிடாம 2 ஹவர் ஜெபம் பண்ணிட்டு 40 நாள் ஜெபம் நடத்தி சொல்றோம். அல்லேலூயா. அப்படி பைபிள்ல என்ன எழுதியிருக்கா? அப்படி எங்க எழுதல. எழுதாத ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணியிருந்தா ஆண்டு தான் பண்றது இல்லை, விடுதலை தரது இல்லை. அப்ப யோசிக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். ஜெபம் என்பது அவரே சொல்றாரு, 1 மணி நேரமாவது தனித்தனி ஜெபம்னு சொல்லல, என்னோட ஜெபம் என்ன அப்படின்னா அர்த்தம். 1 மணி நேரம் ஜெபம் மட்டும் ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு அர்த்தம். புரியுங்களா? அதுதான் முக்கியம். ஜெபிக்கிற சபை தான் வருகைக்கு ஆயத்தமாயிடும். ஜெபிக்கிற சபை தான் எந்த தீங்குக்கும் அகப்படாது. ஜெபிக்கிற சபை சாத்தான் என்ன பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அக்னி, ஜெபம் என்பது ஒரு அக்னியை போல. அதனாலதான் தானியேல் ஜெபித்தார். 21 நாள் ஜெபித்தார். ஏசு 40 நாள் ஜெபித்தார். மோசே ஜெபித்தார் 40 பகல் 40 இரவு. 3 முறை ஜெபித்தார். எலியா ஜெபித்தார் 40 நாள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மோசே, பழைய ஏற்பாடு எலியா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோட நிற்கிறார். அங்க அப்போஸ்தலர் நிக்கல. புரியுங்களா? யார் என்னது? எலியா நிற்கிறார். மரித்து போன எலியா, மரித்து போன மோசே எப்படி மறுரூபம் கிடைக்கும்? உயிரோட இருந்தா தான் மறுரூபம் கிடைக்கும். மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த சாயல் கிடைக்கும். ஆனா உயிரோடு இருக்கு மறுரூப சாயல் கிடைக்க 1:15-51 வாசிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, மோசே வராரு அந்த இடத்துக்கு. வராருன்னா இவரும் 40 நாள் ஜெபம் பண்ணவரு, மோசேவும். இயேசு 40 நாள் ஜெபம் பண்ணவரு, எலியா 40 நாள் ஜெபம் பண்ணவர். ஜெபிக்கிறவங்க பக்கத்துல வைக்கிறார் ஆண்டவர். அவரோட கூட இருக்கிறனா நம்ம ஜபத்தினுடைய அளவுகள் பெருகினே. அல்லேலூயா. ஏன்னா அழைப்பு எதுக்காக அழைச்சாரு? ஊழியன்று அழைச்சாரு. நம்ம உலக பிரகாரம் ஊழியம் கிடையாது. நம்ம பரலோகத்தின் ஊழியத்தை தந்திருக்கிறார். உன்னதத்தின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சீயோனில் போய் நம்ம நிக்கணும்னா, தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும்னா, அவருடைய வல்லமை இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. அபிஷேகம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. வரங்கள் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. கிரி இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. கனி இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. தாளந்து இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தோட வல்லமை எப்போ வளரும்? நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் பிரியாசப்படணும். பிரியாசப்படுவர்களுக்கு ஆண்டவர் நம்ம முந்தி என்ன பண்றாரு? பலனை கொடுக்கிறார். பிரியாசப்படுவர்களுக்கு ஆண்டவர் நித்தியத்தில் இளைப்பால் தரார். அல்லேலூயா. அப்ப பிரியாசம் இல்லாம நம்ம தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. புரியுதுங்களா? தூக்கத்தை நம்ம வெறுக்கணும். ஆகாரத்தை சில நேரத்தில் வெறுக்கணும். உலகத்தை சில நேரத்தில் வெறுக்கணும். தன்னைத்தான சில நேரத்தில் வெறுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம நித்தியத்துல இங்கதே பரலோகத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கண்களை, உள்ளான மனக்கண்களை திறப்பார். ஆவின் கண்ணை திறப்பார். திறந்து காட்டுவார் நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கு, நீ எந்த நிலைமையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம், தரிசனங்கள் வெளிப்படும். புரியுங்களா? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் செய்யவே முடியாது. அதனால தான் அஸ்திவாரத்தினுடைய அப்போஸ்தலருடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக வரணும். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க அதுதான் நாம் செய்யணும். தவிர யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்ன சத்தியம் சொல்லவே. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்களா அந்த ஊருக்கு நம்ம கரெக்டாக செய்யணும்னா நமக்கு எந்த தடுமாற்றம் வராது. அவருடைய நுகம் மிக நமக்கு எப்படி இருக்குது? லகுவா இருக்கிறது, சுமை மெதுவா இருக்கிறது, ரொம்ப பாரம்லாம் கிடையாது. புரியுங்களா? அவருடைய ஊழியத்தை செய்து நமக்கு ஆவியானுடைய அபிஷேகம் குறையும் போது தான் நமக்கு பலவீனம் வர ஆரம்பிச்சு. ஜெபம் குறையும் போது தான் பலவீனம் வர ஆரம்பிச்சு. புரியுங்களா? ஆவியானுடைய அபிஷேகம் எப்போ ஊற்றப்படுதுன்னா ஜெபத்தை தான் ஊற்றப்படுது. தேவனோடு பேசுகிறது தான் ஆண்டு விரும்புகிறார். தவிர நம்ம தேவன் நம்மோட பேசணும், நம்ம தேவனோட பேசிக்கணும். அது பாருங்க, அந்த வசனம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4-5. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும்
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை பேசுகிற ஊழியத்திலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. பாருங்க, போதும். இந்த யோசனை சபையாருக்கு என்னது? எதுல எது பிரியம்? ஜபத்திலையும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறது. அல்லேலூயா. காலத்துக்கு வந்தா போதனா இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன வச்சிருக்கிறோம்? ஐயோ, அவங்களுக்கு படிப்பு தெரியல, அதனால சத்தியம் தெரியாது. நம்ம அப்படியே இடம் போட்டுருக்கூடாது. படிப்பறிவு இல்லாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலரை உருவாக்குறாரு. அப்ப அவர் உயிரோடு இருக்கும்போது, இயேசு உயிரோடு இருக்கும்போது, நமக்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்மா, அந்த எந்த ஆத்மா இருந்தாலும் நம்ம உருவாக்கத்துக்கு பிரயாசப்பட்ட போதும் அவர் உருவாக்கிடுவார். புரியுதுங்களா? ஐயோ, இவங்க வந்து ஜோமனே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி 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 நம்மளே என்ன பண்ணிடுறோம்? அவங்க சபையை விட்டே ஓட வரும். புரியுதுங்களா? சிலர் சபையை விட்டு ஓடிடுறாங்க. காரணம் என்ன? அவங்க எல்லாரையும் நம்ம பழக்க வைக்கணும், தேவ பாதத்தை உட்கார வைக்கணும். அவங்க சபையாருக்கு எது புரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சபையாருக்கு எது புரியுமா? இந்த காரியம், எந்த காரியம்? ஜெபிக்கிற காரியம். இது ரெண்டு தான் சபை வந்து வளர்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் வாசித்து பாருங்க நீங்க. இந்த யோசனை அதில் அதுக்கு அடுத்தது தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை பெருகிறது. அங்கே 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம 2ல தான் நான் பார்க்கும்போது பாடுகள் உபத்திரங்கள் வேகமா வந்தது. புரியுங்களா? இப்ப சபை வளர ஆரம்பிச்சிச்சு. உபத்திரம் போயாச்சு, பாடுகள் போயாச்சு, துன்பங்கள் போயாச்சு, சோதனைகள்லாம் போய் இப்ப சபை என்ன பண்ணுது? வேகமாக வளர ஆரம்பிக்கும். காரணம் என்ன? ஆவியன் தன் ஆவிய அளவெல்லாம் கூட்டிருக்கிறார் சபைக்கு. சும்மா இருக்க மாட்டாங்க. ஆவியன் ஊற்றப்பட்டாச்சுன்னா உங்க விசுவாசிகள் சும்மா இருக்கவே மாட்டாங்க. யாருக்காவது 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷம் அறிவிச்சுடுவாங்க. நம்ம ஜெபத்துல உட்கார வச்சாதான் ஆவியன் ஊற்றுவார். அது 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம்லாம் கிடையாது. வருஷத்துல முடிகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 இரவு 3 பகல் போட்டு உட்காரும். எங்கேயுமே போகாத, எது நடந்தாலும் எங்கேயும் போகாம என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்தில் உட்காந்து பாருங்க. அடுத்த வருஷம் வரும்போது புரியுங்களா, யாரும் உட்காந்தாலும் அந்த சபை வளர்ந்துடும். அல்லேலூயா. அந்த சபையுடைய தேவையை சந்திக்கப்படும். புரியுங்களா? அதனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஏன்னா தேவ சமூகத்தில் நம்ம உபவாசம் இருக்கும் போது பெரிய நன்மை உண்டாகுது. இரவெல்லாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யற? கட்டிகள் தானே உடைக்கிறார். புரியுங்களா? அப்ப யார் ஜெபிக்கிறதுனா மேய்ப்பர்கள் தான் ஜெபிக்க முடியும். மேய்ப்பர்கள் கீழே யார் இருக்கணும்? ஆடுகள் இருக்கணும். நம்ம கிட்ட கொடுத்த ஆடுகளை நம்ம தான் ஆடு தான் கணக்கு கேட்பாரு. ஒரு நாள் நான் இத்தனை ஆடுகளை கொடுத்த நீ என்ன செய்யுன்னு கேட்பாரு. புரியுங்களா? அவங்களுக்கு ஜெபத்துல நடத்தினா போதும், சத்தியம் தானவே வளருவாங்க. எல்லாம் சிஸ்டர்கள் வருவாங்க. எல்லாம் ஜெபிக்கிறது நமக்கெல்லாம் உருவாக்கப்படுவாங்க. அழகா சபை என்ன பண்ணுது? வளர்ந்து பெருகி நம் தேவைகளை சந்திக்கப்படுகிறது. எனக்கும் 1000 கோடி 1 கோடி சீசர்கள் வேணும், கிராமக்காரர்கள் வேணும், இத்தர்கள் வேணும்னா நான் சும்மா உட்கார்ந்துக்க முடியுமா? அதுக்காக பிரயாசம். இரவெல்லாம் 1 மணிக்கு தான் படுக்கிறது. புரியுங்களா? டெய்லி 11 மணிக்கு இருந்து 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? 2ஆம் ஜாமத்துல 3ஆம் ஜாமத்துல அவங்க ஊழியர்கள் அப்படியே இருந்தால் பாக்கியவான்கள் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது விழித்திருந்து அவங்க ஊழியக்காரர்கள் அங்கே காத்திருந்தால் அவங்க ஊழியர்கள் பாக்கியவான்கள். லூக்கா 12:35 வாசிக்கிறோம். 35, 37. அப்ப ஏன் சொல்ற ஆண்டவர்? நம்மளாம் ஊழியக்காரர் சொல்லிட்டு அந்த சைடுல தூங்கி நல்லாவும் சாத்தான் களை விதைக்கிறான். களை விதைட்டு அவன் போயிட்டு போயிரு. நம்ம ஊழியம் வளராது. நமக்குள்ள போராம வந்துடும், எரிச்சல் வந்துடும், ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை வந்துடும், ஒரு சபை இன்னொரு சபைக்காக பிரிவினை வந்துடும். அப்படி இருக்கிற பல்லவத்துக்கே போக முடியாது. இல்லையா? நம்ம ஒரு அதாவது நம்ம எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ண தான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் ஒருமனப்பட தான் சொல்லியிருக்கிறேன். ஆவியான நமக்குள்ள வந்து அந்த ஆவி ஊற்றுகிறார். எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஆவி வித்தியாசமா இருக்கிறது. பைபிள் வாசிக்கிறதுக்கு பரிசுத்தாவின் அதுக்குன்னு ஊற்றப்படணும். பாருங்க, நீங்க வாசிக்கிற 4:31 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிறைவேற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, ஒவ்வொரு மேலும் அமர்ந்தாச்சு. எப்போ? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் இறங்குறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஆவியானவர் ஏன் தேவைப்படுது? அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கிறேன். ஒரு முறை அபிஷேகம் பெற்ற போதுமே ஏன் மறுபடியும் ஆவியானவர் இறங்குது? அதுக்கு என்ன காரணம்? நீ வாசிட்டே போங்க, அடிக்கடி ஆவியானவர் பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. புரியுங்களா? ஆவியானவர் எதுக்காக இறங்குறதோ அந்த வேலை தான் செய்வார். ஜெபம் பண்றதுக்கு இறங்கினா ஜெபம் மட்டும் தான் பண்ணுவீங்க. அதுக்கு எதுவும் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? சுவிசேஷம் அது மட்டும் ஓடிட்டு இருப்போம். இல்ல, ஆண்டவர் சொல்ற வசனத்தை தைரியமா சொல்லுவதற்கும் ஆவியானவர் தேவைப்படுது. புரியுதுங்களா? நம்ம தைரியமா சொல்ல மாட்டோம். என் கூட ஒர்க் பண்றவரு ஒரு பூஜாரி. புரியுதுங்களா? அவரு எப்பவுமே என்ன பண்ணுவாரு, திருப்பதி போயினே இருப்பார், உடனே இருப்பார். அவர் ஒரு பூஜாரியா இருக்கிறார். 2 பேரும் எனக்கு சீனியர். அவர் தான், அவர் ஆபீசரா இருக்கிறார். ஆனா அவருக்கு எப்பவுமே இயேசு பத்தி நான் சொல்லினே இருப்பேன். புரியுங்களா? சில காலத்துல என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு சொல்லுவேன். கடைசியில் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு உங்க இயேசுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எனக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு என்ன உண்டாகுது? மாற்றம் உண்டாகுது. ஏன்னா தைரியமா நம்ம சொல்றோம். அப்போ தேவனுடைய வசனத்தை தைரியமா சொல்வதற்கு அந்த அபிஷேகம் விசுவாசிகளை ஊற்றுனாதான் அவங்க போய் ஒரு வீட்டை என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. நம்ம எல்லா வீட்டுக்கும் போக முடியுமா? முடியாது. ஆனா ஒரு விசுவாசி தன் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு சாட்சியா ஜீவித்தாலும் அந்த குடும்பத்தை ரட்சிப்பு நடத்தலாம். புரியுங்களா? இன்னைக்கு நம்ம போய் சுவிசேஷம் அறிவித்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, விசுவாசிகளை நல்ல சீசனா உருவாக்கணும்னா அந்த சீசர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இருக்கிற உற்ற உறவினர்கள சாட்சியை ஜீவித்தாலே அந்த ஆத்மா சபை கொண்டு வர முடியும். புரியுங்களா? அவங்க எதை நம்ம கொடுக்க தேவையில்லை. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டியதுன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தை நம்ம சொல்லிடணும். அதுக்கு ஒரு ஜெபம் நடத்தணும். புரியுங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பகல்ல எனக்கு வேலை தான் சொல்லுவாங்க. நம்ம லீவை பார்க்கணும். கவர்மெண்ட்ல எத்தனை நாள் லீவ் வருது? ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 14 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வருது. புரியுங்களா? 52 சாட்டர்டே வருது, 52 சண்டே வருது. அல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு எந்தெந்த நாள் லீவ் வருதோ அந்த நாள் என்ன பண்ணணும், அவங்க இங்க அலையாதபடிக்கு அவனை ஜபத்துல உட்கார வைத்து நம்ம உட்கார்ந்தாதான் ஜபம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த ஆடுகள் மூலமாக நல்லா என்ன செய்யப்படும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி தேவன் மகிமைப்படுவார். அல்லையா? நம்ம விட்டுட்டோம்னா ஏதோ அவன் சண்டே வந்து போதும், 2 ஹவர் 3 ஹவர் வந்து போனா போதும். அப்ப 52 சண்டே எவ்வளவு வருவாங்க? 6 நாள் தான் ஒரு வருஷம். ஒரு 6 நாள் 40 நாள் சபைக்கு வந்தவங்களே எத்தனை பேர் உள்ள வைக்கிறாங்க? 40 வருஷம் சபைக்கு வந்தவங்க 2 பேர். வருஷத்துக்கு 6 நாள் வந்து சபையில உட்கார்ந்துட்டு போனவங்க உள்ள நுழைய முடியுமா? சொல்லுங்க. ஒரு சாதாரண ஐடிஐ ட்ரைனிங் கூட 1 வருஷம் ட்ரைனிங் பண்ணணும். ஒரு ஐடிஐ கூட 50 வருஷம் ட்ரைனிங் பண்ணணும். அப்பதான் அது கூட வேலை கிடைக்க மாட்டேன். அல்லையா? அப்ப தேவனுடைய பரலோகத்துக்குள்ள நுழைந்து சாத்தான் விடுவானா? சாத்தான் தான் அவன் யாரு? தந்திரம் உள்ளவன், பொல்லாதவன். புரியுங்களா? அவன் தந்திரமான காரியங்கள் தான் செய்வான். புரியுங்களா? வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், திருடுகிறவன், கொலைபாதகன். அவன் எப்படி வருகிறான்? அவனுடைய ரகசியங்களை நம்ம அறிய வேண்டும்னா சத்தியத்தை நல்லா அறிஞ்சிட்டு இருந்தாதான் அவனை அறிய முடியும். அவனுக்கு போட வேண்டிய ஆதாரத்தை நம்ம போட்டோம்னா அந்த எல்லைக்கு வரமாட்டான். அதுதான் ஜபம். அல்லையா? நம்ம ஜெபித்தோம்னா அந்த எல்லைக்குள்ள அவன் என்ன பண்ணான், வரவே மாட்டான். அந்த ஏரியா ஃபுல்லா தேவன் நமக்கு கொடுப்பாரு. அந்த ஏரியாவில் எப்படிப்பட்ட மனுஷன் தான் மனதிருமோ முடியாத ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? ரட்சிப்பு நிறைவேறி நீங்கள் பிரயாசப்படுங்க தான் சொன்னார். அப்ப ரட்சிக்கிறவங்களே நம்ம பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். ஜெபம் எவ்வளவு வளர்ந்த சபை வந்துனே இருக்கும். அல்லையா? ஒரு நாள் சபை தடையாக ஆகாது. அடுத்த ஒரு வருஷத்துல வாசிக்கும் போதாங்க அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பாருங்க, தேவனுடைய வசனம் வளரக்கூடிய வல்லம் முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு என்ன இருக்கு? வளரக்கூடிய வல்லமை. நம்ம சரீரம் எப்படி வளருதோ அது வசனம் வளரும். புரியுங்களா? சபைக்குள்ள நம்ம விதைத்திட்டோம்னா அது தானாவே வளரும். மழை பூமியில விழுந்து பனிகள் உண்டாகி அங்கே செடிகள் உண்டாகி மரங்கள் உண்டாகி கனிகள் உண்டாகி அது தானாவே என்ன பண்ணுது, மறுபடியும் போய் பண்ணி திரும்பி தான் இருக்கு. அதே போல தான் வசனம் பூமிக்கு இறங்கி தன்னுடைய வேலை செய்து முடிச்சுட்டாதான் அங்க போகும். இப்ப நம்ம விதைக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதையா இருக்கிற. அல்லேலூயா. அந்த விதையை நம்ம போட வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியனை அதை என்ன செய்யறாரு, மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அப்புறம் வசனத்தை நான் போடல, வசனத்தை சரியா விதைக்கல, சத்தியத்தை சரியா விதைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அவங்களால ஒன்றும் செய்யவே முடியாது. சாத்தானுக்கு முதல் அவனுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு இருதயத்திலிருந்து வசனத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதான் 13:19 வாசிக்க. மத்தேயு 13:19 வாசிக்கும் போது, மத்தேயு 13:19 ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்துக் கொள்ளுகிறான். அப்ப எப்படி பறித்துக் கொள்ளுகிறான்? புரியுங்களா? 25ஆம் வசனம் வாசிக்கும். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் வந்து பாருங்க, கோதை வசனத்துக்குள்ள அவனுடைய சுபாவத்தை விதைக்கிறான் நித்திரையா இருக்கும்போது. புரியுங்களா? ஆண்டு சொல்றாரு, நித்திரை பிரிய என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம ஒரு ஜாமமாவது ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு விசுவாசி, ஒரு மேய்ப்பன் கிட்டத்தட்ட 8 மணி நேரமா தேவ சமூகத்தை காத்துறதாதான் அந்த சபையை நடத்த முடியும். நான் அங்க போறேன் இங்க போறேன் அது இல்லை, தனிமையாக தேவ சமூகத்தில் உட்காரும் 8 மணி நேரம். இல்லையா? 8 மணி நேரம் எப்படி உட்காருது? 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்புறம் வேலைக்கு போனா 8 மணி நேரம் அந்த எஜமானுக்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப நம்ம எஜமானுக்கிட்ட அந்த மேய்ப்பன் என்ன செய்யணும்? 8 மணி நேரம் உட்காரும். இல்லைங்க, நான் என்ன பண்றேன், வீடோட போயிட்டு வரேன், அதான் 8 மணி நேரம் கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஆண்டு கணக்கு கேட்க மாட்டாரு. இல்லையா? நமக்கும் மேய்ப்பருக்கும் அந்த நடுவில் இருக்கிற தேவனுக்கும் என்ன செய்யணும்? ஒரு 8 மணி நேரம் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் காத்திருக்கணும். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் என்ன முடியாதுன்னா வரிகளை போறது ரொம்ப கஷ்டம். வரிகளை போறது ரொம்ப கடினமாயிடும். புரியுங்களா? ஏன் அப்படின்னா 8 மணி நேரம் நம்ம எந்த வேலைக்காக தேவன் அழைச்சாரோ அந்த வேலைக்கு அவருடைய பாதத்துல உட்காராம எப்படி சம்பளத்தை வாங்க முடியும்? கேட்பாரு, நீ என்கிட்ட உட்காரே, நான் எப்படி உனக்கு தருவேன்? நீ சுத்தினே நான் என்ன பண்றேன்? உட்காரவங்க நான் கூட பண்றேன். புரியுதுங்களா? தேவர் பாதத்துல உட்கார்ந்து பாருங்க. இந்த கொரோனா டைம்ல 170 நாள் நாங்கள் இரவு ஜெபத்தை நடத்துறோம். 170 நாள் தொடர்ந்து. காலையில 2-3 மணி தான் நாங்கள் முடிப்போம். டெய்லி கான்ஃபரன்ஸ் கால் பையனர், ஜூம் கால் பையனர் இருக்கும். விடாம நாங்கள் என்ன பண்ண உட்காந்துட்டே அந்த தேவ சமூகத்தில் நிறைய நன்மைகள் செய்த ஆண்டவர். நல்ல ஒரு அழகான கார் கொடுத்தாரு, ஒரு 10 லட்சத்துக்கு. அல்லேலூயா. நல்ல ஒரு 2 லட்சத்துக்கு கேமரா கொடுத்தாரு. உங்க மத்தியில் நிற்கிறது பாருங்க. அல்லேலூயா. கொரோனா டைம்ல யோசிச்சு பாருங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ஜெபம், வசனங்கள். புரியுங்களா? சொல்லாதவங்க யாராலும் தெரியாதவங்க பணத்தை அனுப்பிச்சுன்னு பேங்க்ல போய் என்ன பண்ணுறது, அக்கௌண்ட் ஏறுது. இங்க கூட ஐயா சொன்னாரு, நாளைக்கு இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னாரு. உடனே வந்துடுறேன். எவ்வளோ அவன் சொன்னாரு அந்த இது, அவன் கவரோட வந்துருங்க, போட்டு எடுத்து வந்துருந்தாரு. ஏன் சொன்னாரு? சொன்ன பிறகு என்ன வந்துருங்க ஐயா, போட ஆஃபீஸருக்கு போய் நின்று நாளைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, பர்மிஷன் கொடுங்க. புரியுங்களா? இப்போ இங்கே முடிச்சுட்டு போய் மறுபடியும் மீட்டிங் போகணும். நானே இது போல வேலை செய்யணும். அல்லையா? அதிகாரத்தை கருத்தில் என்ன உண்டாது? தயவு உண்டாது. ஏன்னா அவருக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக கர்த்தர் அவங்களுக்கு தயவு உண்டாக்கும். ஜெபம் பண்ணாத எந்த இடத்துல நன்மை வராது. புரியுங்களா? நீ ஒருத்தருக்காக ஜெபம் இல்லைன்னா போய் அவங்க என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற ஸ்பிரிட்டை நீங்க துறந்துட்டு தான் ஜெபம். அல்லையா? அப்பதான் அவங்களோட எண்ணங்கள் வரும். தசமாக கொடுக்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. தசமாகத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் 3 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டு, அல்லையா 3 மணி நேரம் தசமாகம் பிரேயர் இன்னைக்கு ஜெபம் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சனிக்கிழமை என்ன பண்ணணும், 3 மணி நேரம் தசமாகத்துக்காக ஜெபித்தாதான் அவங்கள கத்த ஏவுவான். ஏன்னா அவங்கள கட்டி வச்சுக்கிறான் கட்டு சாத்தான். அந்த கயிறு அவுக்கிறது வேலை யாருடைய ஜெபத்துடுவேன். அந்த கயிறை நீ அவுத்து விடலைன்னா அவன் கட்டி வச்சிருவான். 1000 லட்சம் நன்கள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? அவங்க அந்த காரியத்துக்காக இந்த புக்கில் போட்டுருக்குது. எதுக்காக சபைக்குள்ள ஜெபம் பண்ணணும்? அத்தனை காரியம், ஒரு 33 காரியம் இருக்கு. நான் அதை சொல்ல முடியுமா? ஐயா கொடுத்தது 1.5 மணி நேரம். அதில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊழலெல்லாம் வந்திருக்கிறோம். நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, இதில் இருக்கிற ஜெபத்தை பாருங்க. என்னென்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும்? இதில் என்னுடைய சுயத்துக்காக எதுவுமே எழுதலை. இது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். வாங்கி என்ன பண்ணலாம், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கு, சபைக்காக என்ன ஜெபம், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும், இரவு போட்டு ஜெபம் பண்ணணும். அவங்ககிட்ட எதுவுமே நீங்கள் கொடுக்கணும் கேட்காதீங்க. நம்முடைய வேலை என்ன, அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். விசுவாசிகளை வச்சு தான் ஜெபம் பண்ணணும். அல்லையா?
அவங்களே தான் கொடுக்க போறாங்க. ஆனா அவங்க உள்ளத்தை ஏவது யாருடைய காரியம், யாருடைய கருத்து இருக்குது? தேவனுடைய கருத்துல இருக்குது. அப்ப வசனம் வளர்கிறது. நம்ம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு அது என்ன பண்ணுறது, அதை கேட்டு அதை பதில் கொடுக்குறார். நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நம்ம ஒரு ஆத்மா டார்கெட் பண்ணோன்னா அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு 10 டாக்டருங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் என் கூட இருக்கிறாங்க. எத்தனை டாக்டர்? ஆமாம், அந்த காலத்தில் வந்து படித்தவங்க 10 முறை விட்டாச்சு பாஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? எப்படியோ பாஸ் பண்ணுற கருத்து இருந்துச்சு, நன்றி போயாச்சு. ஆனால் மறுபடியும் வந்து 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டு அது ஒரே வேகண்ட், அந்த ஒரே வேகண்ட் எனக்கு கொடுத்தாரு. 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டு 2000 பேர். இன்னைக்கு 20 வருஷம் அதில் சர்வீஸ் முடிஞ்சாச்சு. இதில் 18 வருஷம் ஆயிடுச்சு. அதில் 16, மொத்தம் 18, 38 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு மத்தியில் வந்து நின்று பேசுவதற்கு, மணிக்கணக்கில் பேசுவதற்கு அநேக 10 பகல் 10 இரவு ஜபத்தை போட்டிருக்கோம். 3 பகல் 3 இரவு போட்டோம், 2 முறை. 40 பகல் 40 இரவு ஜபத்தை நடத்தான கிருபை செய்தான். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மாநிலத்துக்கு கூட விட, ஒரு மாவட்டத்துக்கு கூட இல்லை. எல்லா மாவட்டத்திலும் எல்லா பாஸ்டர் சந்தித்து சபைகளை ரெடி பண்ணி இங்கிருந்து ஒரு அதுக்குன்னு ஒரு டெம்பரரியாக வாங்கணும். அந்த ஜபத்தை போய் கடையில் இருந்தது ஒரு டெம்பரரி வாடகை கேட்கும் போது 1,80,000 கேட்டாங்க. 40 நாள் 1,20,000க்கு ஒரு டெம்பரரி வாங்கி அதை ரெடி பண்ணி 40 நாள் போய் சுத்திட்டு வந்து மறுபடியும் 1,80,000 வந்துட்டோம். அதான் ஆண்டவர் கொடுக்குறேன். அல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா 40 நாள் எங்க இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்தோம். சரிங்களா? எந்த மாவட்டங்களும் கிடையாது. எல்லா மாவட்டத்துக்கும் போய் கிளாஸ் எடுக்கிறோம். புரியுங்களா? வண்டி வேலை செய்தீங்கன்னே புரியுங்களா? 30 ட்ரெயினில் புக் பண்ணி வச்சிருக்கிறோம். 3 மாசத்துக்கு கவர் பண்ணிடுறோம். இப்படி அப்படி ஓடினே இருக்கிறோம். வடக்கு பக்கமும் தெற்கு, ஆபிரகாம் சொன்ன மாதிரி வடக்கு பெருக்கு தெற்கு கிழக்கு நீ வளர்ந்து கொண்டே பெருவாயினார் ஆண்டவர். அந்த வசனத்தின்படியே நிறைவேற்றுகிறார். நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது, எங்க போய் கதை பேசவும் கூடாது. யார்கிட்ட உட்காந்து நம்மகிட்ட தான் வரணும் தவிர அவங்க நம்ம போய் அவங்க கிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் ஏதாவது கொடுப்பாங்க, எதாவது செய்வோம். நம்ம பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய ஊழியர்கள். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மளை சபையில வைத்து நம்மளை ஊர்ல வைத்து இருக்கிறார். நம்ம மூலமா தான் இந்த ஊர் வளரும். நம்மை கொண்டு தான் கர்த்தர் இந்த ஊரை ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? அவங்களை கொண்டு ஆசீர்வதிக்க மாட்டாரு. நம்ம ஜீவனா இருந்தா தான் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் அந்த பகுதியில். நம்ம தேவ சமூகத்துல நம்ம தேவ சமூகத்துல போடுங்க. நீங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க, ஒரு 3 பகல் 3 இரவு போடணும். நாங்க எல்லாத்துக்கும் 4 பகல் செலவு. 3 பகல் 3 இரவு நம்ம போட்டு ஜாமான நீங்க சொல்லுங்க. 72 உட்காரணும். இல்லைங்க நான் இங்க போயிட்டு வந்துடுறேன், அங்க போயிட்டு வந்துடுறேன், அது இல்லை. நீ உட்காந்து நீ நன்மை பெற்றுன்னு போகணும். அல்லையா? ஒரு 3 பகல் 3 இரவு உட்காந்து எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படியே சாதனை என்ன பண்றான்? அக்னி அப்படியே பரவி என்ன பண்ணுது? அரக்கணம் ஃபுல்லா பரவி ஆரம்பமாக அங்கிருந்து ஆரம்பித்து அரக்கான ஃபுல்லா என்ன செய்யும்? அக்னி அப்படியே இறங்கி எல்லா ஆவியும் எரிக்கும். தேவன் நம்ம அபிஷேகத்தை நம்ம நிரப்புவார். அது பிறகு உங்களுடைய ஊழியம் தலைக்கிடமா. அது பிறகு நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். இப்ப ஏன் கட்டளையிட்டா நிற்க மாட்டோம்? நம்ம ஜெபம் என்ன பண்ண முடியல. அது வாழத்தான் பிடிக்கிறோம். சிங்கம் எதை பிடிக்கும்? தொண்டை பிடிக்கும். நம்ம தொண்டை பிடிக்கிற ஜபத்தை தான் பண்ண தவிர வாழை பிடிக்கிற ஜபத்தை ஒரு நாள் பண்ணவே கூடாது. ஓனாய்கள் தான் வாழை பிடிக்கும் எப்பவுமே. ஆனா சிங்கத்தினுடைய வல்லமையில இயேசு ராஜசிங்கமா இருந்து என்ன பண்ணாரு? தொண்டையை பிடிச்சாரு சாத்தான். அவனுக்கு தெரியாது. சிலுவையில் இயேசு அழைக்கப்பட்டா சிலுவையில் அழைப்படுவார்னு இயேசு சாத்தானுக்கு தெரியாது. தெரியுமா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருந்தா? ஆண்டவர் தொட்டே இருக்க மாட்டான் இயேசுவே. இந்த சோதனை நேரத்தில் வந்தே இருக்க மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க. வேதத்துல வந்து ஒரே வார்த்தை சொல்லலாம். என்ன சொன்னா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். சிலுவையில அவர் போற சொல்றாரு. அதுக்கு பேர் என்ன சொன்னாரு? இது உனக்கு நேரிடக்கூடாது. எது நேரிடக்கூடாது? அப்ப ஆண்டவர் சொன்ன அப்பளே போ சாத்தான். அப்ப சாத்தான் என்ன சொல்றான்னா, சிலுவைக்கு போறது எனக்கு உனக்கு நேரிடக்கூடாது, நீ சிலுவைக்கு போகக்கூடாது. அப்படின்னா என்ன? சிலுவைக்கு போனா இவன் தலை போகும். புரியுங்களா? அதனால தான் போகக்கூடாது தடுக்கிறான். அது மாதிரி 3 இடத்துல வந்துக்கிறான் பைபிள்ல சாத்தான். இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது தடுப்பதுக்காக. நம்ம எதுக்கு போறோம்? ஜபத்துக்கு போது நம்மளுக்கு தடுப்பான். மீது எல்லா வேலையும் சேர்த்து விட்டுருவோம். நீ எங்கன்னா சுத்தினது எப்படின்னா போ, கரெக்டா போய் சேர்ந்துருவோம். ஆண்டு பண்ணது எங்களை சேர்த்துட்டான்னு சொல்லுவோம். ஜபம் பண்ணாலும் போட கரெக்டா போய் சேர்ந்துருவோம். அல்லையா? ஆனா நீ ஜபத்தை போட்டு பாருங்க, அது பிறகு எவ்வளவு பிரச்சனை வந்து பாருங்க.
2 ஹவர் உட்காரத்துக்குலையோ நம்முடைய நாடிலாம் துடிக்க ஆரம்பிக்கும். அல்லையா, இங்க போலாமா அங்க போலாமா எண்ணங்கள் சிதறும். ஆனா உட்கார்ந்துட்டோம்னா ஜெயம் எடுத்துடும். அல்லையா, தேவராஜ்யம் கட்டப்படும். நம்ம உட்கார்றதுக்கு தான் கர்த்தரே பிரியப்படுறாரு, நம்ம ஓடுறதுக்காக இல்லை. உட்கார்ந்து உங்கள் செல்ல ஆத்மா கொண்டு போடணும் பாருங்க. புரியுங்களா? எல்லாமே அவர் செய்து முடிச்சுட்டா என்ன சொல்றாரு? சிலுவையில் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. நீ உட்கார்ந்த போதும், நான் ஆத்மா கொண்டு வரேன். எத்தனை ஆத்மா வேணும்? கரு தட்டினே இருப்பான். நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட பேசினு இருக்கணும். அதான் விரும்புகிறார் ஆண்டவர். என் ஊழியக்காரர்கள் என்னோட பேசணும். யார் பேசுறது? நம்ம பேசணுமா? யாராலும் நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? 4 மணி நேரம் போன்லயே பேசுறோம். அவன் 100 ரூபாய் காணி கூட கொடுக்கறதுக்கு யோசிச்சிருப்பான். 10 முறை யோசிப்பான், கொடுக்கலாம் கொடுக்கலான்னு. அவங்க கிட்ட 4 மணி நேரம் பேசிருப்போம். ஆனா ஆண்டவர் கிட்ட கோடி கணக்கில் நாம் கொடுக்கிறவரை நம்ம என்ன பண்ண மாட்டான்? 5 நிமிஷம் பேசிட்டு முடிஞ்சிச்சு ஜெபம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஜெபம் முடிஞ்சாச்சு. அப்படி இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, வசனம் வளர்வதற்கு ஜெபம் மிக அவசியம். உன்னுடைய ஆத்மா, உனக்கு ஆத்மா பெருகிறனா ஜெபம் அவசியம். அதுக்கு ஜாமக்காரன் ஜெபம் போட்டு ஆகணும். நெகேமியா அங்க ஜெபிக்கிறார். அப்ப எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க நெகேமியா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஜாமக்காரன் குறித்து சொல்லும் போது நெகேமியா 9:3 வாசிக்கலாம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பாருங்க, ஒரு ஜாமம் வரைக்கும் நம்ம ஒரு சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? சங்கீத புஸ்தகத்தை வாசிக்க சொன்னா அது சின்ன சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு 8 வசனம் இருக்கும், 6 வசனம் இருக்கும். அப்படியோட வசனத்தை எடுத்து ஒன்று அந்த 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு 7ஆவது சங்கீதத்தை அதை கம்மியா இருக்கிற வசனத்தை எடுத்து என்ன பண்ணோம்? 3 நிமிஷத்தை முடிச்சுட்டு சங்கீத புஸ்தகம் வாசிக்கப்பட்டாங்க. ஆனா அங்க பாருங்க, ஒரு ஜாமம் வரைக்கும் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்படும். பழைய ஏற்பாடு அன்னைக்கு அபிஷேகமே இல்லை, இயேசு சிலுவையில் மறிக்கவே இல்லை, வேதம் கையில இல்லை, ஆலயம் இல்லை. ஆனா நெகேமியா என்ன பண்றாரு? 52 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. 52 days யோசித்து பாருங்க. அப்போ 9:3 ஒரு ஜாமம் வரைக்கும் நின்று நியாயப்பிரமாண புத்தகத்தை வைத்து சபையில எல்லாம் அறிக்கை செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அறிக்கை உண்டாகும். ஒரு ஜாமம் வரைக்கும் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறாங்க. ஒரு ஜாமம் வரைக்கும் அவங்க அறிக்கை செய்யறாங்க, பாவ அறிக்கை. இன்னைக்கு நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல எவ்வளவு பாவம் இருக்கிறது. இன்னும் ஆவினா எத்தனை பேருக்கு தெரியாது. உனக்கு இருதயம்னா இருதயத்துக்குள்ள எப்படிலாம் செயல்படுதான்னு தெரியாது. ஆத்மாவுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அது தெரியணும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சரீரத்தை எவ்வளவு கிரிகள் வேலை செய்யுது, செய்கை எப்படி நடக்குது, நடத்தைகள் எப்படி நடக்குது, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனை, நினைவுகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் சுத்திகரிப்பு கரெக்டா இருக்கு. சும்மா இயேசுவே பாவத்தை பண்ணினா எந்த பாவத்தை மன்னிக்கிறது? ஆண்டவர் சும்மா பாவத்தை பண்ண மன்னிச்சுவாரா? எந்த பாவம்னு சாத்திரம் போய் நிற்பான் பாருங்க. அவன் பார்த்து சரியாவே இல்லை, நீ எப்படி அவங்களுக்கு பாவத்தை மன்னிப்ப அப்படின்னு கேட்பான். சகல பாவங்களையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எத்தனை பாவம் இருக்குது? ஒரு பாவமா இருக்குது. 1 யோவான் சொல்றாரு. 1 யோவான் 1:7 அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற வேலை செய்யும். சுத்திகரிக்கிறது வேற, கழுவுகிறது வேற, நீக்கிறது வேற. அல்லேலூயா. சுத்திகரிக்கிற வேலையை செய்யறார் ஆண்டவர், கழுவுற வேலை செய்யறார். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் போது இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமது தேவனுடைய தேவனுடைய ஆவியினாலேயும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது ஆவி கழுவுற விதம். ஃபர்ஸ்ட் சொல்றது ரத்தத்தில் இருக்கிற ரத்தத்தை கழுவணும், சரீரத்தில் இருக்கிற பாவங்களை கழுவணும், இப்போ ஆவியில் இருக்கிற பாவங்களை கழுவணும், அடுத்தது இருதயத்தில் இருக்கிற பாவத்தை கழுவுறது. எபிரேயர் 10:22 எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட வேண்டும். சரிங்களா? ரத்தம், ஆவி, ஜலம். புரியுங்களா? இயேசு சிலுவையில சிந்தும் போது ரத்தத்தை சிந்தினாரு, அப்புறம் ஜலத்தை சிந்தினாரு, ஆவியை விட்டார். ஆவியை கழுவுது,
ஜலம் இருதயத்தை கழுவுது, ரத்தம் சரீர பாவத்தை கழுவுது. அல்லேலூயா. அது யார் சொல்றது? அத்தனை பாவங்கள் இருக்குது. உதடுகளினால பாவம் இருக்கிறது, உதடுனால அக்கிரமம் இருக்குது. உதடுல பாவம் இருக்கிறது, உதடுனால அக்கிரமம் இருக்கிறது, உதடுனால மீறுதல் இருக்கிறது. இது மூணுத்தை கழுவாது விட்டுட்டோம்னா வரைக்கும் போகவே முடியாது. 100 லிட்டர் பாலுக்கு 10 கிலோ புளி போட்டு அதை நம்ம இது பண்றோம், தயிர் போடுறோம். 100 கிலோ பாலுக்கு தயிர் போடுறதுக்கு 10 கிலோ புளி போடுறோமா, ஒரு துண்டு புளி போடுறோமா? அவ்வளவுதான். இருதயத்தில் சின்ன பாவம் தான் முழு சரீரம் கடைப்படுத்தும். நமக்கு தெரியாது, நீ போயிட்டே இருப்ப, மறிக்கும் போது கல்லறை வரைக்கும் தான் இருக்கும். நித்திய பண்ண சொல்லிருப்பாங்க, ஆனா நித்தியத்தில் போவாது ஆத்மா. அல்லேலூயா. இங்கே தான் இருக்கு. வருகை 7 விதமான வருகை இருக்கிறது. சாரி, 7 விதமான உயிர்த்தேர்தல் இருக்கிறது. புரியுங்களா? எந்த உயிர்த்தேர்தல் நம்ம போனோம் நமக்கு தெரியணும். சும்மா அப்படியே உயிர்த்தேர்தல் டக்குன்னு போயிடுமா? சொல்லுங்க. அவன் போட்டிருக்கு பாருங்க, 5:29, யோவான் 5:39. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய பாருங்க, நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்க புறப்படுவார்கள். யார் இது? நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது இல்ல? இப்ப இவங்க யாரு? இயேசு சொல்றார், இது குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இப்ப நன்மை செய்யற கூட்டம் இருக்குது, தீமை செய்யற கூட்டம் இருக்குது. இவங்க எங்க இருக்கிறாங்க? பிறகு கோயில இருக்கிறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்துக்குள்ள மரித்தால் அவன் எங்க இருப்பான்? அவன் இலைப்பாறுவான். இலைப்பாறு பிறகு கோயில் சொல்லலாம். அது புரியுங்களா? இலைப்பாறுறது எங்க இருக்குது? 3வது பேரடஸ்ல இருக்கு. அங்கதான் இலைப்பாறணும் கிறிஸ்துக்குள்ள மரி. புரியுங்களா? அப்ப நமக்கு இலைப்பாறு அங்க வச்சிருக்கிற, நம்ம இலைப்பாறு போவோமா, பிறகு கோயில் போவோமா? அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கணும்ல. இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியமும் உண்டாகும். வேதத்தை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா, தேடி வாசிக்கலனா, தியானிக்கலனா, ஆராய்ந்து பார்க்கலனா நமக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவனே இல்லை. இல்லைங்க, நான் வந்து அப்படியே படிச்சுட்டு போறேன் அப்படின்னு. உலகத்துல எல்லா படிப்புக்கும் என்ன இருக்கு? கேள்வி பதில் இருக்குதுன்னா வேதம் அப்படிதான் இருக்கு. 66 புத்தகத்தையும் 1989 அதிகாரத்தை என்ன செய்திருக்கணும்? தேடி தியானித்து ஆராய்வது உண்மையான ஊழியக்காரர். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துல இருந்து வசனங்கள் புறப்பட்டு வெளியே ஓடியாடும். இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கணும். 38:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 32:18 வாசிக்கலாம். யோபு 32:18. 32 வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. பாருங்க, உள்ளத்தில் உள்ள ஆவியானவர் என்ன செய்யறார்? நெருக்கி ஏவுகிறார் பேசுவது. அல்லேலூயா. உள்ளத்தில் என்ன இருக்கணும்? வார்த்தையில் நிறைந்து இருக்கணும். பைபிள் இருக்கக்கூடாது வார்த்தை. பைபிளை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, அதை என்ன செய்யணும்? உள்ளத்துல நிரப்புகிறது தான் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், உத்தமமான ஊழியக்காரர்கள், நீதிமானர்கள். அல்லேலூயா. இதை தான் உள்ள கொண்டு போகணும். இது உள்ள இல்லாம வேற எந்த வேலை செய்தாலும் தாறுமாறாயிடும். அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள ஏவி பேசிக்கொண்டே இருப்பார். என்னென்ன பேசணுமோ அவர் தான் பேசுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எந்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். படையற்பட எல்லாரும் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவி கிடைச்சது. ஆனா புதிய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவி பெற்று பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கினே எப்படி இருக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட முடியல. அல்லேலூயா. முட்டிலாம் வலிக்குது. அல்லேலூயா. 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம முழங்கால் நின்னாதான். நான் ஒரு மாஸ்டர் நிற்க வைக்கிறேன் பாருங்க. அவர் முழங்கால் நீங்க பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அவ்வளோ பேர் காய் காய்ச்சிருக்கு. 2 அவர் 7 சபை இருக்கு. 10 பகல் 10 இரவு அவர் சபை தான் இருப்பாங்க. நாங்கள் எப்பவுமே 21 நாள் எல்லாமே அவர் என்ன பண்ண ஓகேன்றாரு. இன்னைக்கு சொன்னா நாளைக்கு அடுத்த வாரம் ஓகேன்றாரு. அல்லேலூயா. அவர் முழங்கால் பார்த்துட்டா நம்ம மடங்காய்ந்து விழுதுரும். ஓகே. அந்த அளவுக்கு ஜபத்துல இரவு பகல காத்திருக்கிறார். புரியுங்களா? சும்மா ஒன்றும் இல்லை சார், ஐயா உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வண்டி தராரு அப்படின்னு ஜபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் வாங்கறதுக்கு என்ன பண்ண, பழைய வண்டி வச்சு ஓடுங்க காரு. திடீர்னு ஆண்டவர் பண்ணாரு, ஒரு புது வண்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் யோசிக்கவே இல்லை. அவரு அதை குறித்து அவரால் தீர்க்க முடியல. புரியுங்களா? இந்த அளவுக்கு நான் புதுசா வாங்கி ஓடுவேன் எனக்கு தெரியல. 66 வயசுல. அல்லேலூயா. ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உட்கார்ந்தாரு. சபை வந்து அப்படியே உடஞ்சு கிடந்த சபையை ஒரு 8 லட்சம் கழிச்சு ஆண்டவரோட புதுசா மாத்திட்டாரு. காரணம் ஜெபம்.
எவ்வளவு ஜெபிக்கிறோமோ சாத்தான் கோமாஸ்ல போய் படுத்துருவான். எவ்வளவு ஜெபிக்காத இருக்கிறோமோ நம்மளை கொண்டு போய் கோமாஸ்ல படுக்க வச்சுட்டு அவன் மொழி செய்வான் நம்ம சபையில. அல்லையா? நிறைய இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, இந்தியா ஃபுல்லா போய் பார்க்கணும் எல்லா சபைகளும் எப்படி சபைகள் நடத்துறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட ஏன் பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, ஜெபத்தினுடைய வல்லமை பெறுகிறேன்னா நீங்க ஆயத்தமாகி உட்காரத்துக்கு தான் உட்காரு. நீ யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவர் மட்டும் சார்ந்தவர். 2021 வருஷத்துல ஆரம்பமே நமக்கு ஜெபத்தின் மூலமாக நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 2021 முடியறதுக்குள்ளே நீங்க என்னென்ன பிளான் போடுறீங்களோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. அதெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வருவார். கண்ணாலே நீங்கள் பார்த்து மனமகிழ்ந்த ஆண்டவருக்கு நீங்களே உள்ளத்து இருதயத்தை ஆழத்துல இருந்து 1000 சோதனை 2000 சோதனை நீங்களே சொல்லிருப்பீங்க. பாத்ரூம் போனாலும் சொல்லுவீங்க, படிக்க போனாலும் சொல்லுவீங்க, படித்து சும்மா இருந்தா நடுநாட்டுடைய சொல்லிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி ஆண்டு கொடுக்கிறார். ஆண்டோட பாதத்துல உட்கார கத்துக்கினாதான் நமக்கு ஊழியத்தோட வளர்ச்சி பெருகும். நம்ம இந்த மனுஷன் கொடுப்பாரு அந்த கொடுப்பாரு யாரு அவங்க ஊழியம் அவங்க லெவல்ல திட்ட வச்சுக்கிறான். அவங்க அதுல போயிடும். நம்ம யாரும் சார்ந்து இல்லாம கத்திர மட்டும் சார்ந்து நம்ம 2 காலங்கள் எப்போ எவ்வளவு நேரம் உயர்த்துகிறோமோ, முழங்கால எவ்வளவு நிக்கிறோமோ, தேவ பாதத்துல உட்கார்றோமோ, அதுதான் வந்து ஊழியத்துடைய அளவு. அல்லேலூயா. இது செய்த அது செய்ய எதுவும் செய்ய முடியாது. யாரும் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க. நாசர் சுவாசம் மனுஷனை நம்மாதான் சொல்லியிருக்கிறார். நம்ம யாருக்கு மேல இருக்கணும், ஆண்டவர் மேலதான் பற்றுகிறார். அவரை சார்ந்து நம்ம வாழும் போது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். பெரிய என்னன்னா நமக்கு நீங்க என்ன பிளான் போட்டீங்களோ அந்த பிளான் நிறைவேற்றும். பிளான் யாருக்கு நமக்கிட்ட இருக்குது, கொடுக்கிறவர் அவரு. ஆனா நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா 2 சபை போதுங்க, ஒரு 10 ஆத்மா போதும் வருஷம், அப்படிதான் நினைக்கிறோம். விரிவான இருதயம் இல்லை, நமக்கு விசாலமான எண்ணங்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. 4 பேர் போதுங்க எனக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 1 கோடி கேட்டிருக்கிறேன்னா கொடுப்பார் ஆண்டவர். நான் ஆரம்பிக்கும் போது 180 ரூபாய் ஆரம்பிச்சேன் ஊழியம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஊழியர்கள் நடக்கிறது. ஒவ்வொரு 72 ஹவர்ஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாயிடும். 6 பக்கம் 6 நிறைய செலவு. ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பேன், எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. அவர் வாங்க மாட்டாரு, கொடுக்குறவர் தான். அவருடைய உள்ளம் கொடுக்குற எண்ணங்கள். நம்ம அவருடைய பாதத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் நீங்கள் 3 பக்கம் 3 இரவு போடுங்க. மாசத்துக்கு ஒரு முறை 24 மணி நேரம் போடுங்க, 21 மணி நேரம் போடுங்க. 21 மணி நேரம் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் போடணும். புரியுங்களா? வராங்களே இல்லையோ கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஜனங்களை பார்த்து ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரை பார்த்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தோம்னா நிச்சயம் ஆண்டவனை செய்வார். அப்படியே சபை என்ன பண்ணும், தெய்வானை போல வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. கனிகளை பார்க்க முடியும், சுபாவங்கள் நல்ல சுபாவங்களை பார்க்க முடியும் சபையில். ஒருத்தர் ஜெபிக்க முடியல ஒரு விசுவாசியா என்னன்னா நிச்சயமா நமக்கு விரோதமா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, அவங்க எழுப்பி நமக்கு விரோதம் பேசுவாங்க. 10 வருஷம் பேச மாட்டாங்க, 20 வருஷம் உட்கார்ந்தாலும் கட்டாயம் பேசுவாரு. அல்லேலூயா. ஆனா 20 வருஷம் உட்கார்ந்து சத்தியத்தை அறிஞ்சு ஜெபத்தில் வந்தாங்கன்னா உங்களோட தோல் கொடுத்து ஊழியம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய இடத்துங்கள்ல போகாத சபை கிடையாது. எல்லா சபைகளுக்கும் சிபி வரைக்கும் ஓடிடுது. கிருபாசனத்தில் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், படிச்சு அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறோம். புரியுங்களா? கிருபாசனத்தில் அவர் சேருவாங்க, சேர மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ண ஓயாம கூப்பிட்டு ஐயா வாங்க நீங்கள் தான் எடுக்கணும் கிளாஸ். அண்ணா நகரில் இருக்குது, பெசந்தல் நகரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்ம போயிருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா சத்தியத்தையும் ஜபத்தையும் நம்ம கையில் தான் போகிறோம். அல்லேலூயா. பணம் இல்லை நம்மளும் போகல, ஆண்டு கூட இருப்பார். அவர் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை நடத்திக்கிட்டே போவார். உன் தேவையை சந்திப்பார். உன்னுடைய ஒரு நாள் உன்னை தடுமாற்ற விடவே மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். இன்னொருத்தர் நீங்க கேட்டு வாங்கி ஊழியம் செய்ய நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இன்றும் உயிரோடு குறிப்பா இருக்கிறார். நம்மை கொண்டு அவர் செய்வதற்கு தான். இங்க வந்திருக்கிற அத்தனை தேவ ஊழியர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்காக எடுத்து பயன்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு நிர்ணயிக்கணும், வேற எதுவும் நிர்ணயிக்க தேவையில்லை. உங்களுடைய ஜபத்தின் அளவு ஒருவேளை 2020 நீங்க குறைந்த ஜபம் பண்ணியிருக்கலாம், ஆனா 2021 உங்க ஜபத்துடைய அளவுகோல் பல மடங்கு உயரும். அதுக்கு நீங்க திட்டம் போட்டு ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் பாருங்க பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12:24. அப்போஸ்தலர் 19:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:20. 19:20 ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து
எழுந்து மேற்கொண்டது. மேற்கொண்டது. எல்லாத்தையும் மேற்கொண்டுச்சு. ஃபர்ஸ்ட் வளருது, அப்புறம் பலம் கொண்டு என்ன பண்ணுது, வல்லமையாய் அது என்ன பண்ணுது, வசனம் மேற்கொள்ளும். அப்போ வசனத்துக்கு நம்ம முதல் இடத்தை கொடுக்கறோமா? வசனம் தான் என்ன மாறுது, சத்தியமா மாறுது. வசனம் என்பது ஒரு விதை, சத்தியம் என்பது ஒரு கனி. சாத்தன்கிட்ட என்ன இல்லை, சத்தியம் இல்லை, கனி இல்லை அவங்ககிட்ட, ஆனா வசனம் இருக்கு. சாத்தன்கிட்ட என்ன இருக்கு, வசனம் இருக்கு, நிறைய வசனம் பேசுவான், ஆனா சத்தியம் இருக்குதா, நல்ல குணம் இருக்குதா, இல்லையே. அப்ப சாத்தன்கிட்ட என்ன இல்லை, சத்தியம் இல்லாதபடினா அவன் பொய்க்கு ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட வசனத்தை கொடுத்தாரு. அந்த வசனம் அப்படின்னா உதடில என்ன மாறும், அநேகருடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும், அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும். அவனுடைய உதடுகளில வசனம் இருந்தது, சத்தியம் இருந்தபடினா, வேதம் சத்திய வேதம் அவனுடைய உதடில் இருந்தபடினால், மளிகையில வாசிக்கும் 2:6. அந்த வசனத்தை நம்மளுடைய உதடுல என்ன இருக்குன்னா சத்திய வேதம் இருந்தா அநேகர்களை தம் பக்கம் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி கொள்ளலாம். புரியுங்களா? அநேக நம்ம இடத்துல வந்துருவான். அப்ப அந்த சத்திய வேதம், சத்தியனா என்ன, கனியா இருக்கிறது, அதுதான் வல்லமையா இருக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. அரிசி முக்கியமா, சாப்பாடு முக்கியமா அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம், சாப்பாடு தான் முக்கியம். அரிசி வந்து விதையா இருக்கு, வசனமா இருக்கிறது, சாப்பாடு சத்தியமா இருக்கிறது. சாப்பாடு மாறாது, ஆனால் அரிசி மாறும். அரிசியை முழுக்க கூட சொல்லிக்கலாம், மழைய சொல்லிக்கலாம் அரிசியை, புரியுங்களா? ஆனா சோத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு முறை சோறான பிறகு திருப்பி அரிசியை மாற்றவே முடியாது. புரியுங்களா? அப்ப சத்தியம் ஒரு நாள் மாறவே மாறாது. ஒரு முறை வசனம் போய் அப்படி இருதயத்தில் விழுந்து ரத்தத்துல கலந்துருச்சுன்னா அப்புறம் அதனாவது ஒரு நாள் அதுல இருந்து சாத்தம் எடுக்க முடியாது. ஆனா இருதயத்தில் இருந்தா சாத்தம் எடுக்க முடியும். இருதயத்துல வசனம் இருக்கிற வரைக்கும் எடுத்துருவான். ஆனா வசனம் ஆத்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அதான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது வசனம் வசனம். நீதிமொழி 2:10 நீதிமொழி 2:10 2:10-11. ஞானம் தன் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானம் தன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும், அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், நல் யோசனைகளை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. இப்ப ஞானம் எங்க இருக்கு, இருதயத்தில். ஞானத்தின் ஊற்றுதான் என்னது, ஞானத்தின் ஊற்றுதான் அறிவு. ஞானம் வந்து இருதயத்தில் இருந்தது, அறிவு எங்க இருக்குது, ஆத்மாவுக்கு போயாச்சு. அப்ப ஆத்மா உள்ளான மனுஷன் ஆத்மா என்ன பண்ணுது, இந்த அறிவு பெற்றுக்கொண்ட பிறகு அறிவு என்ன செய்யுது, இன்பத்தை உண்டாக்கி தருது. என்னது இன்பம் தான், மன மகிழ்ச்சி, களி கூறுதல், சந்தோஷம். அந்த வசன இருதயத்திலே வந்து பிரசாசம் எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா இருதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு அனுப்புற வேலை தான் நம்முடைய வேலை. அதுக்கு தான் தியானம்ன்றார். அதை தான் வசனங்கள் சிந்தின்றார். அதை தியானம் பண்ணு, அதை ஆராய்ந்து பாரு, அதை குறித்து சம்பாஷணம் பண்ணு, அதை குறித்து விவரத்தை என்ன பண்ணு மற்ற சொல்லு. அப்ப அந்த வசனம் என்ன பண்ணுது, இருதயத்துல அரிசியா இருந்தது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆத்மாவுக்கு சாப்பாடா போயாச்சு. ஆவியில புத்தி உண்டாயிடுச்சு. புத்தி என்ன பண்ணுது, நம்மளை சுத்தி பாதுகாக்குது. இருதயத்துல ஞானம், ஆத்மாவுல அறிவு, அப்புறம் ஆவியில புத்தி. இருதயத்துக்குள்ள விஸ்டம், ஆத்மாவுக்குள்ள நாலேஜ், ஆவியில அண்டர்ஸ்டாண்டிங் தானே வந்தது. அது பிறகு அந்த மனுஷன் எங்க போனாலும் எதையே நம்மளை சாத்தான ஏமாற்ற முடியாது. சாத்தான முடியுமா? ஏன்னா ஞானமாக கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு, புரியுங்களா? அறிவு என்ற ஆவியான உள்ள வந்துட்டாரு, புத்தி என்ற பிதா நமக்குள்ள வந்தாச்சு. 3 பேருமே நமக்குள்ள திருத்தம் உள்ள வந்துருக்காங்க. புரியுங்களா? இனி புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்றாங்க, வீட்டை இடிச்சிடறாங்க. நம்மளுக்கு புத்தி இல்லைன்னா சிலர் ஊழியா நம்மளோட தலைகடா மாறுது. புரியுங்களா? புத்தி இல்லாததா அது இடிச்சிடும், வீட்டை இடிச்சு போட்டுருவோம். புத்தி மிக அவசியம். புரியுங்களா? புத்தி நாளுக்கு நாள் அவனுக்குள்ள வளர்ந்தனால தாவீதுக்குள்ள அவன் எல்லாம் ஜெயமா இருந்தது அவனுக்கு காரியம். ஞான இருதயத்துல தானியேலுக்கு இருந்ததுனால அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அறிவு யோசேப்புக்கு அதிகமா இருந்ததுனால அவன் ஜெயம் எடுத்து தேசத்துக்கு என்ன ஆயிட்டான், பெரிய ஆளாயிட்டான், அதிகாரி ஆயிட்டான். அப்ப இது தன்னை சும்மா வந்து உட்காருமா, வார்த்தையில இருந்து ஞானம் உருவாக்கணும். வார்த்தையில இருந்து ஞானம் உருவாக்கி, ஞானத்திலிருந்து அறிவு உருவாக்கி, அறிவிலிருந்து புத்தி உருவாகி, புத்தியிலிருந்து விவேகம் உருவாகி, விவேகத்துல நிதானம் உருவாகி, நிதானத்துல நீதி உருவாகி, நீதியிலிருந்து நியாயம் உருவாகும்.
அல்லேலூயா. அப்படிலாம் உருவாகிறதுக்கு நம்ம சும்மா உட்கார்ந்தா உருவாகாது. அல்லேலூயா. உட்கார்ந்தா உருவாகாது. அது நீ சிந்தித்திருந்தா தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வசனம் வளர்ந்தது, வசனம் விருத்தி அடைந்தது, வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. வசனத்தை பார்த்தா சாத்தான் அப்படியே என்ன பண்ணுவான்? உங்களை பார்த்துருக்கு ஒரு 4 அடி தூரமே ஓடி அந்த சைடு போயிடுவான். வசனத்தை சும்மா மாறிடும். சத்தியமா மாற்றினவை யார் மாத்துறது? சும்மா வசனம் பண்ண வாசனை போதாது. அந்த இரவு மக்களை தியானம் பண்ணணும், சிந்திக்கணும், அதை சொல்லணும். புரியுங்களா? அப்பதான் வந்து அது கனிகள் உருவாகுது, உள்ள தாளந்துகள் உருவாகுது, வரங்கள் தானா உருவாகுது. பஞ்சாப்ல நாங்கள் போயிட்டு ஒரு ஊழியத்துக்காக எங்களை அழைச்சாங்க. 24 hours ப்ரேயர்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கிறோம். சண்டே மெசேஜுக்கு ஆள் கொடுத்தாங்க. திரளான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. புரியுங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சாதாரணமே நினச்சிட்டாங்க. அவங்க வந்து வந்தாங்க, ஏதோ அவங்க காசு கொடுத்தாங்க, நம்ம பண்ண பண்ணி பாருங்க. 20 வருஷம் வந்த ஒரு ஸ்திரீ 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துக்குது. 20 எடுக்குது, 20 வருஷம் 20 வருஷம் சபையில் தான் இருக்குது. கை வச்சு ஜெபம் பண்ண பிறகு 7 ஆவி அதில் புறப்படுது. தூக்கி அடிக்கப்பட்டாச்சு. அப்பதான் தெரிஞ்சது மெட்ராஸ்ல இருந்து சென்னையில் வந்தவங்களுக்கு இவ்வளவு வளம் இருக்குது. அது பிறகு ஊழியம் வந்துச்சு. புரியுதுங்களா? அது பிறகு என்னை கொண்டு போற அவங்க எங்கெங்க பேசுறாங்க ஒன்று பார்த்தா அங்கேயே இருந்தாங்க. நாங்களாம் போயிருந்தோம். ஒரு பண்ணு கடையில் போய் பண்ணு வாங்கிறதுக்கு போனோம். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்தியாவில் சொன்னேன், இயேசுவே உங்களை நேசிக்கிறான்னு. உடனே எங்களை உள்ள கூப்பிட்டு பண்ணெல்லாம் கட்டி எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ஜெர்மன் சொன்னாங்க. நாகலாந்தில் ஆவிக்குரிய பிள்ளைங்க இல்லை, எஃப்எம்பியில் இருக்கிறாங்க பிள்ளைங்க. எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கே வேலை காட்டுறாங்க. எந்த வேலையும் செய்யறதில்லை. நாங்கள் 8 பேரும் போனோம். 8 பேருக்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 2000 கட்ட சொன்னாங்க. அந்த இடத்துல தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு. நான் சொன்னாங்க, இல்லை நாங்கள் மற்ற பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறோம், அங்கேயே ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம் 2 hour அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க அவங்க, சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எனக்கு 40 சொன்னது எல்லாம் ஜெபம் பண்ணேன். பாருங்க, ஒரு மணி நேரத்தில் ஜெபம் அவங்க உள்ளத்தில் பேசி எங்களுக்கு ஹோட்டலில் புக் பண்ணி பணக்கு போட்டு எல்லாத்தையும் அவங்களே செய்தாங்க. புரியுங்க? நாங்கள் எதுவும் கேட்கல அவங்க கிட்ட. சார் நான் ஒன்றும் இல்லை, 2000 இருந்தால் நாங்கள் அடுத்த வேலையை போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த வண்டி பிடிப்போம், அடுத்த இடத்துக்கு நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் இங்கே 8000 ரூபாய், இங்கே 8 பேர் 14000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளியே எங்கன்னா என்ன பண்ணுறோம், மற்ற கேட்டால் நாங்கள் 12 மணி நேரம் ஜபத்தை போட்டுட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறோம். அவனுக்கு எல்லா வேலையும் அவனுக்கு செய்தார் நாகலாந்து. ஆனால் நாகலாந்து என்ன இல்லை, நீங்கள் சும்மா நாகலாந்தில் போய் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெகு வேகமாக செய்யுங்க. ஏன்னா அங்கே எல்லாம் ஆவி கட்டப்பட்டிருக்கு. ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லை, மாம்சமாக ஊழியம் செய்கிறாங்க. புரியுங்களா? நான் கண்ணால் பார்த்தோம். புரியுங்களா? இங்கேருந்து எஃப்எம்பி மூலமாக தான் நாங்கள் போனோம். எஃப்எம்பி மூலமாக அங்கே இருக்கிறவங்களை சந்திக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது. நம்ம ஆவிக்குறிகள் நம்ம அங்கே போன பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற என்ன வல்லமே வெளிப்படுத்துகிற ஆண்டு. நம்ம எங்கன்னா தனியாக மாட்டினாதான் நம்ம யாருமே மக்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் ஒன்றா இருந்ததுனால என்ன பண்ணுறதில்ல, இவர் ஐயா தெரியும் என்ன இருக்குது, ஐயா கிட்ட இதான் ஒன்று இதான் இருக்குது, இப்படி சாதாரண நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தான் ஊழியன் என்ன செய்யணும், ஆண்டரோடு இணைக்கப்பட்டு தனிமையாக உட்காரும். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். 5 நிமிஷத்தில் நாங்கள் சொல்லப்பட்டு பாருங்க, எப்படி ஒரு ஊழியர்கள் தனிமையாக ஜெபிக்கணும். மத்தேயில 6ஆம் அதிகாரம், மத்தேயு 17:21 வாசித்து. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ என்ன பண்ணோம், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்ப என்ன செய்யணும், நம்ம தனிமையா உட்கார்ந்து ஜெபித்தாதான் புரியுங்களா இந்த காரியம் நிறைவேறும். அப்ப ஜெபம் என்பது என்ன, உபவாசம் தானே. உபவாசம் பகல்ல பண்ணணும், ஜெபம் இரவுல பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், உபவாசத்திலே ஜெபம் பண்ற பாரு, அதான் உபவாசம் நினைக்கிறோம், இரவு ஜெபம் நினைக்கிறோம். அப்ப இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு அசுத்தாய் போக மாட்டேது. எல்லா ஊழியர்களும் போய் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ட்ரை பண்ணி ஓட்டிருக்கிறாங்க. அந்த அசுத்தாய் சொல்லுது, நானே அவரும் தெரியும், எனக்கு இவரும் தெரியும், இதுவும் தெரியும், நீ என்ன தான் சொன்னா போகமாட்டேன் அப்படின்னு. நாங்கள் எப்பவும் இரவு ஜபத்தை போட்டு பழக்கம். சார் நான் என்ன பண்ண 11 மணிக்கு வரேன் நைட்டுக்கு அப்படின்னு அந்த ஊழியக்காரருக்கு சொல்லிட்டோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, 11 மணிக்கு புக் பண்ணிட்டாரு, எங்களை கொண்டு போனார் வண்டியில். கொண்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு உட்காந்த பிறகு அந்த 11 மணிக்கு நல்லா சோதனம் பண்ணி துதித்து பாடி நல்லா ஆண்டு மகிமைப்படுத்திட்டு, உன்னை அக்னினால எரிக்க போகிற அப்படின்னு பாருங்க. அப்போ உடனே பயப்படுது. சரி நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா 1 மணி நேரம் பாடுங்க சொல்லிட்டேன். இந்த வார்த்தை சொல்லாதான் பயப்படுறாரு. அது பிறகு பாருங்க 12 மணிக்கு கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் செபித்தோம். அந்த சகோதரிக்குலேருந்து ஒரு கூடவை நுரைய வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் நுரை.
பிரசவ வேதனை. அதை நான் கண்ணாலே பார்த்தோம். அந்த ஆவி வெளியே போறதுக்கு 7 ஆவி இருக்கு. ஒன்று ஒன்றா வெளியே போச்சு. அது பிறகு அந்த பிள்ளை எழுந்து உட்காந்து நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்குது. இவ்வளோ நேரம் எங்க இருந்தது? அந்த ஆவிகள் நடத்திருந்தது. அது 10 நாள்ல அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆச்சு. சரிங்களா? இனியும் ஊழியத்தில் இருக்கிறாங்க 10ஆம் பத்திரிகையில். சரிங்களா? அதே ஆவடியில திருமல வாயில ஒரு லேடிக்கு 60,000 பிசாசம். தெரியும்? 60,000 பிசாசம். நீ எங்கேருந்து வந்தனா? குஜராத்ல இருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க குஜராத்துக்கு போனாங்க பாருங்க. அங்கே போய் அந்த பெண்ணுக்கு மந்திலி ஆயிடுச்சு. மந்திலி ஆன பிறகு அந்த மந்திலி துணியை எடுக்காம இருந்ததுனால அந்த ஆவி அந்த வழியை உள்ள போயிடுச்சு. அது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு 10 லேகியோன்னு சொல்லுது. எத்தனை லேகியம்? அது யாருடைய சபையில் இருந்ததுன்னா, நீங்க இவர் கேட்டிருப்பீங்க, நம்ம இதை ஓட்டுவார் எல்லாம் விடுறாங்க. அது பேர் என்ன? ஜாபிரியா சர்ச்சில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் 21 மணி நேரம் நடத்திருக்கிறோம். அங்கே வராங்க, இட்டு வராங்க. அவங்க நாங்கள் 21 மணி நேரம் 3 மாதம் ஜெபித்தோம் அந்த பெண்ணுக்கு. காலையில் 10 மணிக்கு ஆட ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு காலம் 5 மணி வரைக்கும் ஆடின்னு இருப்பாங்க. எங்கேயுமே உட்காராது. அவ்வளோ வல்லமை கூடியதாக இருந்தது அந்த ஆவி. புரியுங்களா? 3 மாதம் தொடர்ந்து ஜம் பண்ணதுனால அதுக்குள்ளேருந்து நுர தள்ளி அதை ஓடிச்சு பாருங்க. அது பிறகு அதுக்கு திருமணமாக ஆரம்பிச்சு. சாதாரண ஜபல சில ஆவி போகவே போகாது. அதனால ஜபம் மிக அவசியம். உபவாசத்தினாலே ஜபத்தினால் அன்றி அப்படின்னாரு ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் உபவாசம் பண்ற ஜபம் தான் ஜபம் நினைக்கிறோம். உபவாசம் பகல்ல, ஜபம் இரவுல. வெடுத்துன்னு ஜபம்னு சொல்றாரு ஆண்டவர் அந்த இடத்துல. அவன் இரவு போடுங்க ஜபம். பகல்ல போகாத ஆவிகள் இரவுல போயிடும். ஏன்னா இரவுல வந்து அக்னி என்னது அந்த அந்தகாரிக்கிறீர்கள் எல்லாம் இறங்கி வர இடத்துல நடு ராத்திரில தான் இறங்கி வரும். அதான் இயேசுன சொன்னாரு. ஒரு கண்ணிகை பார்த்து சொல்ல பற்றி உள்ள கண்ணிகை நடு ராத்திரி தான் நான் வருவேன்றார். சரிங்களா? அதே நீ பாருங்க 21:35 லூக்கா 20:35 சொல்லப்பட்டது. லூக்கா 20:35. பூமியில எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பாருங்க, பூமியில குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். எது? கொரோனா. கொரோனா எது? ஒரு கண்ணியா. கண்ணுக்கு தெரியாது. யாரும் தெரியுது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஜபம் பண்ணி தான் அது என்ன பண்ணிச்சு? தேசத்துக்கு வெளியே போக தவிர சும்மா யாராலும் அதில் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அது பூமியில எப்படின்னா ஒரு கண்ணியை போல வருமா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தார். பாருங்க, எப்போ ஜெபம் பண்ணி விழித்திருந்தார். அப்படின்னா ஜெபத்துக்கு பிறகு என்ன போடுறாரு? விழித்திருன்னு போடுறாரு. நம்ம உபவாசத்தை ஜெபத்துக்கு பிறகு உபவாசம் போட்டுட்டு அதை விழித்திருக்கிறது. புரியுங்களா? அதனால அந்த கட்டு உடைய மாட்டேது. அதே ஆள் என்ன பண்ணோம்? 10 முறை வச்சு ஜெபம் பண்ணியிருந்தா நம்மளும் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போன பிறகு என்ன ஆகுதுன்னா அப்புறம் அந்த ஆவி ஓடாதனால அது கொஞ்ச நேரத்துக்கு போக ஆரம்பிக்குது. அங்கே போய் விடுதலான பிறகு அந்த ஆத்மா அங்கே தங்கிடுது. அந்த மேய்ப்பு என்ன பண்றாரு? இங்க விடுதலாச்சு இங்கே உட்கார வச்சுருவாரு. அதுதான் முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? நம்ம ஜெபத்தினுடைய வல்லமை வேணும். அப்ப வல்லமை கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா உட்காரத்துக்கு யாரு இருக்கணும்? நம்ம உட்காரணும். அப்ப விடுத்திருந்து ஜெபம் பண்றது ஒரே இடத்துல எழுதுற ஆண்டவர் பல முறை திருப்பி இதை எழுதுறாங்கன்னா இரவு நேரத்தில் யுத்தமே ஆரம்பிக்குது ஊழியர்களுக்கு. நம்ம இரவு நேரத்தில் தூங்கிருக்கும் போது கலையாம எதிர்த்து போறான். அதான் நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்றது யாரு? பவுல் பிரசங்கம் பண்றாரு. சண்டே அன்னைக்கு திருவுந்து நாளைக்கு வராரு பவுல். அந்த சபைக்குள்ள போறாரு. அன்னைக்கு காலைல ஆரம்பிச்ச பிரசங்கம் திருவுந்து கொடுத்தாரு இல்லை தெரியாது. ஆனா என்ன பண்ணாரு? நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் போயிடுது. ஒரு மகன் வந்து விழுந்து சத்த பிறகு தானே அது வரைக்கும் ஜெபம் நடக்குது. சாகர வரைக்கும் ஜெபம் சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம நடத்துறோமா? பைபிள் எங்க 2 ஹவர் ஜெபம் பண்ணணும்னு எங்கே எழுதி வச்சுருக்கு? பாஸ்டிங்கில் 8 மணி 11 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 1 மணிக்கு முடிச்சிடும். அதுக்கு பேர் பாஸ்டிங் சொல்றோம். அப்படி எங்கன்னா பைபிள் இருக்குதா? இல்லாதெல்லாம் நம்ம செய்து அப்போஸ்தலர் உபதேசம் நிற்காம யாரோ அந்த காலத்தில் நடத்துனதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. இப்போ கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அறிவு குறைவு. அப்போ எப்படியும் நடத்திட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள்லாம் வந்து சபை வசனத்தின்படி இருக்கணும். அப்பதான் வந்து என்ன சாத்தானுக்கு பயம் உண்டாங்க. இவங்க கரெக்டாக வசனத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இனிமேல் இந்த சபை பக்கம் நான் பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன். ஆனால் வசனத்தின்படி நடக்கலாம் சாத்தான் தான் வருவான். நம்ம 2 மணி பண்ணுறோன்னா எதுக்கு பண்ணுறோம்? வேதத்துக்கு இல்லாத எடுத்து பண்ணோம்னா என்ன எப்படி இருக்கும்?
பகலெல்லாம் ஜெபம் பண்ணி போயிருக்காங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒரு பகல் இரவெல்லாம் ஜெபம் வைக்கிறோம், அதுவே இல்லை. இரவு ஜெபம் போடுறோம். இதே அரப்பாண பகுதியில் கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் நான் ஒரு நேரத்துக்கு ஜெபத்துக்கு வந்தேன். அவன் என்ன சொன்னார், 12 மணி முடிஞ்சிச்சுன்னா இரவு ஜெபம் முடிஞ்சிச்சுன்றார். நான் சொன்னேன் 1 மணி தான், நான் தூங்குற நேரம் எனக்கு 1 மணி நேரம், அது வரைக்கும் நான் விடுவானா கூட மாட்டேன்றாரு. மெசேஜ் கூப்பிட்டுட்டு யோசித்து பாருங்க, படுக்கிற நேரம் 1 மணி டெய்லி, அவர் 12 மணி நேரம் முடிச்சிருந்தார் ஜெபத்தை. இன்னும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா முடியல, உட்கார முடியல, கை காலெல்லாம் பலவீனம் ஆகுது. எப்படி கட்டு உடையும்? நடுராத்திரியில் தானே அந்த 2 சகோதரர் தன்னுடைய குழந்தை மாத்துறாங்க. நடுராத்திரியில் தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த நேரம் எப்போ? நடுராத்திரி. நடுராத்திரி அந்த தேசத்துக்கு நான் இறங்கி வருவேன், அப்போ நான் விடுவிப்பேன்றார். நடுராத்திரி ஏசு சொல்றாரு, மனவாட்டி அடுத்த நாள் போகுது, நடுராத்திரி வருவேன்றார். அதில் இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிறாரு மிட் நைட். நடுராத்திரி தான் கரெக்டாக தமிழே எழுதிக்கிறார். நம்ம தமிழ் புரிஞ்சுக்காது இருக்கிறாங்க. நடுராத்திரி நம்ம நினைக்கிறோம் காஷ்மீரில் இருக்குமா, அது ஆப்பிரிக்காவில் இருக்குமா, அமெரிக்கா இல்லை. நடுராத்திரின்றது மனமாட்டி கொண்டு போகிறது. இன்னைக்கு ஏசு பாருங்க 11:05 முடிக்கலாம். லாஸ்ட் யாத்திரை 11:05 முடிக்கலாமா? யாத்திரை 11:05 அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் என்றும் அனைத்தும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாயிராத பெரிய கூக்குரல் உண்டாகும். அந்த நடுராத்திரி வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். பாருங்க, எகிப்தின் மத்தியில புறப்பட்டு போவார். புரியுங்களா? ஒரு முறை அப்படி போனாவே முழு அந்த இடத்துல என்ன உண்டாகுது? சங்காரம் உண்டாக ஆரம்பிச்சு. புரியுங்களா? இப்ப நடுராத்திரில ஏன் வரணும்? இஸ்ரவேலர்கள் மக்களே 430 வருஷம் அடிமையில் இருக்கிறாங்க. அவனை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் காலைல 5 மணிக்கு வந்திருக்கலாம்ல? ஏன் மதியானம் எல்லாம் சாப்பிட்டு மதியானத்தில் லஞ்சில் வந்திருக்கலாம்ல? ஏன் வரல? ஏன் நடுராத்திரில் வராரு? யோசிச்சு பாருங்க. நடுராத்திரி தான் சங்காரத்தூதன் இறங்கி அநேகர் சாவடிகள். புரியுங்களா? நடுராத்திரி தான் ஆண்டவர் பிதாவை இறங்கி வராரு. ஏசு என்ன சொல்றாரு? 25:6 மத்தேயு 25:6 சொல்றாரு பாருங்க. 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் கேட்டது. 3 சத்தம் வரும். அந்த 3 சத்தத்தை நம்ம மணவாட்டி என்ன பண்ணணும்? அந்த சத்தத்தை கேட்டுதான் என்ன பண்ணணும்? ஒரு சத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் பூமியில இருக்கிற இலைப்பாறைகள் இருக்கிற அந்த இலைப்பாறைகளை எழுதி வருவாங்க. அது கொலேசன் எழுதுகிற ஆண்டவர். ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபத்துக்கு ஆயத்தமாயிடுவாங்க. இன்னொரு சத்தத்தை எடுத்து வருவாங்க. அவ்வளவுதான். அந்த நேரத்தில் எக்கால சத்தம் போதப்படும். அப்போ நடுராத்திரியா சொல்ற ஆண்டவர், அதை யோசிக்கணும். நம்ம என்னடா நடுராத்திரினா என்ன? இப்போ நடுராத்திரியில என்னென்ன நடந்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல இருக்கு. நம்ம இப்போ டைம் இல்லை, புரியுதுங்களா? அதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன நடந்தது ஃபுல்லாக விடுதலை உண்டாகுது, மறு விவசாயம் அப்பதான் உண்டாகுது, அப்பதான் சபை எடுத்து வரப்படுகிறது, எல்லா காரியம் அப்பதான் நிறைவேறுகிறது. அப்போ அந்த நடுராத்திரியில் நம்ம தூங்கி இருந்தால் என்ன நடக்கும்? கைவிடப்படுவோம். அந்த நடுராத்திரியில் நம்ம ட்ரைனிங் தரணும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு, அதாவது மந்தைகளுக்கு நாமும் நடுராத்திரி என்ன செய்யணும்? ஒரு 2 hour ஜெபிப்பதுக்கு அவங்க ட்ரைனிங் தரணும் எப்பவுமே. அது பிறகு சத்துருடைய கிரிகள் அடிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம நீங்க இதோட நான் என்னுடைய செய்தி நான் முடிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஊழியர்கள் ஆண்டவரை ஒருமித்து வாசம் பண்ணுவது உமக்கு எத்தனை இன்பமாக இருக்கிறதா, உமக்கு எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நல்ல வேலையில நல்ல நேரத்துல ஆவியானவரே நீர் ஒவ்வொரு பேர்பராக இந்த வருஷத்துல ஆண்டவரே ஒருவேளை எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் வருகிற 2021 ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஊழியம், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய இரக்கம் ஆண்டவரே அளவில்லாமல் நம்முடைய ஊழியத்தை பெருகத்தக்க உதவி செய்கிறார். வந்த அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்கபடியாக, இதை நடத்துகிற ஐயாவை பலப்படுத்தபடியாக, இந்த கூடியானது நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக 2021 அவருடைய சபைகள் பெருகிருக்க உதவி செய்யுங்க, குடும்பங்கள் பெருகிருக்க உதவி செய்யுங்க. இவர்கள் கட்டுக்கு அடங்காத மனைவி பிள்ளைகள் யாரா இருந்தாலும்
அவங்களோட ஊழியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின்படி நீ நிறைவேற்றுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தியங்கள் கேட்ட ஊழியர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இது 30 பணிக்கு பெருகட்டும், நாம மகிமைப்படட்டும். உங்க சித்தமானதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ப்பா. எல்லாம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. பேசினது கர்த்தருடைய ஆவியானவர். நீ பேசினது நாங்கள் கேட்டோம், அடியனோடு இணைக்கப்பட்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. எங்களை விடுதலையாக்கி அனுப்புங்க. இந்த கூடியை ஆசீர்வதித்து பணிக்கு பிறகு உதவி செய்யும். எல்லா துதிகளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியங்கள். வட மாநிலத்தில் 300 சபைகளை உருவாக்குதல், மாதம் ஒருமுறை எழுப்புதலை உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம், ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷகர்களுக்கான கருத்தரங்கு, டிவி ஊழியம், சத்திய வேத ஆராய்ச்சி நேரம், பத்திரிகை ஊழியம், சிடி மற்றும் டிவிடி ஊழியம், பவர் கேம்ப், அக்கினி அபிஷேக முகாம், உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், நலிந்த குழந்தைகள் இல்லம், 24 மணி நேர ஜப மையம், சத்திய வேத ஆராய்ச்சி கல்லூரி, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், மருத்துவ முகாம், சிறைச்சாலை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், கிராம ஊழியம், மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், சமூக நலப்பணி ஊழியங்கள், இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல், 1 கோடி சீடர்கள் உருவாக்குதல், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்குதல், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்குதல், 1 கோடி ஊழியர்களை உருவாக்குதல். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய